நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், traditionally modern jewelry, டிநகர், சென்னை. காரைக்குடி மீனாவின் கனிவான வணக்கங்கள். சிங்கத்தை அதன் குகைதனில் சந்தித்து சிலிர்க்கின்ற அனுபவம். பயிற்சி வளர்க்கும் கரங்களுக்கு இங்கே மரபு கருதிய அறிமுகம். நெற்குப்பை தந்த அறிவு களஞ்சியம், நகரத்தாரின் பெயர் சொல்லும் பெட்டகம். பல முன்னணி நிறுவனங்களுக்கு இவர்தான் பயிற்சித்துறை, படகுத்துறை. இவர் பயிற்சியின் தரத்திற்கு தந்திடலாம் ISI முத்திரை. ஒன்றல்ல இரண்டல்ல, இவர் 600க்கும் மேற்பட்ட வல்லுநர்களை செதுக்கிய சிற்பமாக திகழ்கின்றார். இருந்தும் டயர்டா எனக்கா நெவர் என்று சொல்லி 94.3 ரேடியோ FMல் 1000 மணி நேரத்திற்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை தொகுத்தும் வழங்கியுள்ளார். மேலும் செலவு குறைங்க சார், தொழில் செய்ய விரும்பு, அசத்தல் தொழில்கள் 64, பணக்காரராக 10 ரகசியங்கள், நீங்கள் இன்னும் ஏன் கோடீஸ்வரராகவில்லை, தொழிலாளி டு முதலாளி, ஒரு கதை ஒரு விதை ஆகிய 7 நூல்களையும் 10 பட்ஜெட் மார்க்கெட்டிங் ஐடியாஸ் என்ற புக்கையும் எழுதியுள்ளார். இவரது பேச்சு சிகரம் தொட்ட மனிதர்கள் என்ற தலைப்பில் ஒரு ஆடியோ செய்தியாகவும் வெளியாகியுள்ளது. விருந்தினரே, எங்களுக்கு ஒரு சந்தேகம். நீங்கள் பத்திரிகையாளரா, எழுத்தாளரா, பேச்சாளரா, ஆலோசகரா, ஊக்குனரா? உங்களை சகலகலா வல்லவர் என்றே அறிமுகம் செய்து அழைக்கின்றோம். வாருங்கள் திரு ராம்குமார் சிங்காரம் அவர்களே. உச்சம் தொட்ட நீங்கள், நாங்கள் உச்சம் தொட உக்திகளை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். நேற்றிலிருந்து நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கு. பிடிச்சிருக்கா? என்ஜாய் பண்ணுறீங்களா? ஒன்றுமே சத்தமே இல்லை. இல்லை, வீட்டில் அப்பா அம்மா தள்ளி விட்டு தொழில் தாங்கலப்பா, அங்கே போய் முன்னாடி இருந்துட்டு வாப்பா, அவங்கள போய் படுத்தி எடுத்துட்டு வான்னு அனுப்பிச்சிட்டாங்களா? நல்லா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்களா? ஸோ என்ஜாய் பண்ணுறீங்களா? கிரேட். சரி, பேச்சு, இந்த மேடை பேச்சு, பேச்சு பயிற்சி, இது என்ன செய்யும்? இதனால் நமக்கு வந்து இந்த 3 நாள் அட்டன் பண்ணனால நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? ஒரு புத்தகம் என்ன செய்யும்? ஒரு பேச்சு என்ன செய்யும்? ஏதோ ஒரு பலன் இருக்கணும்ல. நாம் செய்கிற எந்த விஷயத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு பலன் இருக்கணும். ஒரு புத்தகம் என்ன செய்ய முடியும்? அதிகபட்சமா ஒரு நூல். இதுவரை ஏதாவது ஒரு நூல், ஒரு புத்தகம், ஒரு புக் ஏதாவது ஒரு அதிகபட்ச சாதனையை நிகழ்த்தி இருக்கிறதா? அப்படி ஒன்று இருக்கா? முதல்ல நம்ம நிறைய புத்தகங்கள் படிக்கிறோம், நிறைய மேடை பேச்சுகள் கேட்குறோம், அதை கடந்து போய்கிட்டே இருக்கோம். எத்தனையோ ஆளுமைகளை சந்திக்கிறோம், எத்தனையோ மனிதர்களை நம்ம வந்து ஒரு சின்ன புன்சரிப்போட கடந்து போயிட்டே இருக்கோம். இப்படி எல்லாரையும் கடக்க விட்டு விடாமல், எல்லோரையும் ஒதுங்கி சென்று விடாமல், ஒரு புத்தகம் மாபெரும் சாதனையை கடந்த 13 ஆண்டுகளாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு புத்தகம். அந்த புத்தகம் வெளியானதற்கு பிறகு, அந்த ஆங்கில நூல் வெளியானதற்கு பிறகு, இந்த உலகத்திற்கு தானமாக கிடைத்த தொகை 65 லட்சம் கோடி. 1 கோடி, 2 கோடி, 3 கோடி, 1 லட்சம், 1000 கோடி, 10,000 கோடி, 1 லட்சம் கோடி சொல்கிறோம்ல, 65 லட்சம் கோடி ரூபாய் இந்த உலகத்திற்கு தானமாக கிடைத்திருக்கிறது. சாதித்திருக்கக்கூடியது ஒரே ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை எழுதியது ஒரு 14 வயது மாணவி.
அந்த புத்தகத்தை எழுதியது தன்னுடைய தந்தையின் கைப்பிடித்து தந்தையின் கைகோர்த்து ஒரு 14 வயது மாணவி எழுதிய புத்தகம். அந்த மாணவியினுடைய பேர் ஹென்னா சால்வென் பேர். HENNAH, ஹென்னா சால்வென், SALWEN, ஹென்னா சால்வென். கூகுளில் இருக்குது, விக்கிபீடியாவில் இருக்குது, நீங்கள் எங்கேனாலும் போய் பார்க்கலாம். இவங்க அப்பா பேர் கெவின் சால்வன், KEVIN, கவின் அல்லது கெவின் சால்வன். அவங்க சொல்கிற பார்த்தா கெவின் சால்வன். கெவின் சால்வனும் ஹென்னா சால்வனும் 2010ஆம் ஆண்டு வெளியிட்ட புத்தகத்துடைய பெயர் தி பவர் ஆஃப் ஹாஃப். தி POWER, பவர், OF ஆஃப், HALF ஹாஃப். தி பவர் ஆஃப் ஹாஃப், இதுதான் புத்தகம். இந்த புத்தகம் சமூக வெளியில், பொது வெளியில் ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. அப்படி என்ன இருக்குது இந்த புத்தகத்தில்? இந்த புத்தகம் வெளியான ஆண்டு 2010ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம். இந்த புத்தகம் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு, அவர்கள் குடும்பத்தில் நடந்த ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்டு அந்த குடும்பத்தால் எழுதப்பட்ட புத்தகம். அந்த குடும்பம் வந்து அம்மா அப்பா 2 பெண் குழந்தைங்க. இந்த பெண் குழந்தை பெரிய குழந்தை ஹென்னா சால்வன், தங்கச்சி, அம்மா அப்பா. பெண் குழந்தை ஸ்கூலுக்கு போகிறப்ப ஸ்கூலில் ஒரு பொண்ணுக்கு வந்து படிக்கிறதுக்கு புஸ்தகம் இல்லை. இந்த பொண்ணுக்கு 2 செட்டு புக்கு அந்த வருஷம் கிடச்சிருக்கு. ஒரு செட்டு புக்கு அந்த பொண்ணுக்கு கொடுத்துருச்சு. அந்த பொண்ணு படித்து பாஸ் ஆகிடுச்சு. அது சொல்லி நன்றி தெரிவிச்சோன்னு அந்த பொண்ணுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ என்ன முடிவு எடுக்குது? ஏன்ட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாதி விஷயத்தை, ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு பாதியை நான் அடுத்தால் உதவலாமே, ஏன் அதை பண்ணக்கூடாது? ஒரு பாதியை மட்டும் கொடுக்கலாமே. நான் என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கொடுக்க விரும்பலை. என்னிடத்தில் எது மிகையாக இருக்கிறதோ, என்னிடத்தில் ஏதோ ஒன்று மிகையாக இருக்கும். எல்லோரிடத்திலும் ஏதோ ஒன்று மிகையாக இருக்கும். என்னிடத்துல புஸ்தகம் மிகையாக இருந்தது, புத்தகத்தை கொடுத்தேன், அது ஒரு உயிருக்கு பயன் தந்து கொண்டு இருக்கிறது. அப்போ எங்ககிட்ட எது ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப, அந்த குடும்பம் 1912ஆம் ஆண்டு கட்டப்பட்ட ஒரு பாரம்பரியமிக்க பங்களாவில் வாழ்ந்துட்டு வர்றாங்க. அந்த பங்களாவுடைய சதுர அடி 6500 சதுரடி. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறதெல்லாம் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம். 6500 சதுரடி ஒரு பெரிய பங்களா, 6 பெட்ரூமு, வீட்டுக்குள்ளேயே லிஃப்ட்டு, ரொம்ப பெரிய, மொத்தமே 4 பேர். இப்போ அந்த பொண்ணுக்கு என்ன சந்தேகம்னா, நமக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு 4 பேருக்கு, இல்லை ஒரு பாதியை யாருக்காக கொடுத்துடலாமே. என்னிடத்துல வீடு மிகையாக இருக்கிறது, வீட்டினுடைய அளவு மிகையாக இருக்கிறது, அதையே நான் தானம் பண்ணக்கூடாது. அமெரிக்காவில் ஜார்ஜியாவில் ஒரு முக்கியமான இடத்துல அந்த வீடு அமைந்திருக்கிறது. அந்த வீட்டை விலை பேசுகிற போது கிட்டத்தட்ட 17 கோடி ரூபாய். அம்மாவை அப்பாவை தங்கச்சியை உட்கார வச்சு பேசி, இது என்னுடைய முடிவு, நீங்கள்லாம் ஒத்துக்கணும்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி 17 கோடி ரூபாய்க்கு அந்த வீட்டை விற்று அதில் 8.5 கோடி ரூபாயை எடுத்து இன்னொரு வீடு 3200 சதுரடியில் அதே பகுதியில் இன்னொரு வீடை வாங்கி கொண்டு அதில் குடிபெயர்ந்து மீதம் இருக்கக்கூடிய 8.5 கோடி ரூபாயை கையில் வச்சுக்கிட்டு அதை எப்படி நம்ம தானமாக கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்கலாம். அப்போ தானமாக வழங்கக்கூடிய அந்த சேவையை செய்யக்கூடிய CSR நிறுவனங்கள் எல்லாம், அந்த NGOக்களை எல்லாம் கூப்பிட்டு எங்கே கொண்டு போய் இந்த பணத்தை தானமாக கொடுக்கலாம், யாரோ சிலருக்கு வாழ்க்கையை மாற்ற வேண்டிய வேலையை இந்த பணம் செய்ய வேண்டும், யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறப்ப அமெரிக்காவுக்கு கொடுக்கலாமா, எங்கெங்கே கொடுக்கலாமான்ட்டு அப்புறம் ஒரு NGOவை ஐடென்டிஃபை பண்ணி கானா அப்படிங்கிற ஆப்பிரிக்க நாட்டில் இருந்து 30 கிராமங்களை தத்தெடுத்து 30,000 மக்களுக்கு 3 வேளை உணவையும் திறனையும் கற்றுக் கொடுத்து 8.5 கோடி ரூபாயை செலவழித்து அப்படி சாதித்த விஷயத்தை ஒரு புத்தகமாக எழுதினார். இதான் அந்த தி பவர் ஆஃப் ஹாஃப். இந்த புத்தகத்தை எழுதி முடிக்கிற போது அந்த பெண் சொன்ன விஷயம் என்னன்னா, உங்கள் யாரையுமே நான் உங்கள் வீட்டை போய் வித்துட்டு வாங்கன்னு சொல்றது என்னுடைய நோக்கம் இல்லை. அது வாழ்க்கையில் மிக 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 கடினமானது ஒரு முடிவு. எல்லோரிடத்திலும் ஏதோ ஒன்று மிகையாக இருக்கும். உங்களிடத்துல புத்தகம் மிகையாக இருக்கலாம், உங்களிடத்துல நேரம் மிகையாக இருக்கலாம், நீங்கள் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் எக்ஸஸாக இருக்கலாம், நீங்கள் யாருக்கா டியூஷன் எடுக்கலாம் ஃப்ரீயாக, உங்களோட புத்தகம் நிறைய இருக்கலாம், பேனா 2 பேனா இருக்கலாம், உங்ககிட்ட ஏதோ ஒன்று மிகையாக இருக்கலாம், 2 பைக் வச்சிருக்கலாம், 2 கார் வச்சிருக்கலாம், பயன்படுத்தாமல் சில பொருள்கள் இருக்கலாம், ஏதோ ஒன்று எல்லோரிடத்திலும் மிகையாக இருக்கும். அதில் பாதியை நீங்கள் தானமாக வழங்குங்கள். இதுதான் அந்த புத்தகம் சொன்ன விஷயம். 2010 பிப்ரவரி மாதம் வெளியிடப்பட்ட அந்த புத்தகம் பிச்சுக்கிட்டு போச்சு. நியூயார்க் டைம்ஸ் அப்படிங்கிற அமெரிக்க நாளிதழ்
அமெரிக்காவின் அதிகம் விற்பனையாகிற புத்தகத்தில் ஒன்றாக தூக்கி இது மேலே நிறுத்தினது. அதுக்கு அப்புறம் நடந்ததுதான் மேஜிக். இதை பார்த்தோன்னு இந்த பெண்கிட்டையும் தந்தைட்டையும் CNN IBNல பேட்டி, அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகளில் பேட்டி, நிறைய பேட்டிகள் வந்து இந்த புத்தகத்தை படித்து 2010ஆம் ஆண்டு உலகினுடைய நம்பர் 1 பணக்காரராக இருந்த பில் கேட்ஸ், இன்றைக்கு நம்பர் 1ல இல்லை, இன்னைக்கு எலன் மஸ்க் அப்படிங்கிறவர் தான் நம்பர் 1ல இருக்கார். பில் கேட்ஸ் நம்பர் 2 பணக்காரர், உலகினுடைய 2வது மிகப்பெரிய பணக்காரர் வாரன் பஃபட். இவங்க 2 பேரும் படித்து இதனால் வியந்து எங்களுடைய சொத்துக்களின் பாதியை நாங்கள் தானமாக தர சம்மதிக்கிறோம்னு தி கிவிங் பிளட்ஜ் அப்படின்னு ஒரு ஒப்பந்தத்தை ஃபேஸ்புக்குடைய MD ஜுகம்பெர்க் முன்னிலையில் உலகின் முதல் பணக்காரரும் உலகின் 2வது பணக்காரரும் கையெழுத்து போடுறாங்க. ஒரு அக்ரிமெண்ட், தனக்குத்தானே நாங்கள் இந்த தேசத்துக்கு, இந்த உலகத்துக்கு எங்களுடைய சொத்தின் பாதியை, சொத்துனா சாதாரண சொத்து இல்லை, ஏறக்குறைய அவங்க அன்னைக்கு கணக்குப்படி 11 லட்சம் கோடி மைக்ரோசாஃப்ட் பில் கேட்ஸ் கொடுத்தது. எவ்வளவு? 11 லட்சம் கோடி ஒரு மனிதர். இது மட்டும் இல்லை, அந்த குடும்பத்தையே அந்த டிசம்பர் மாதம் 2010ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இந்த கிவிங் பிளட்ஜ் சைன் பண்ண அன்னைக்கு அந்த குடும்பத்தையே கெவின் சால்வன் ஃபேமிலியவே கூப்பிட்டு ஒரு டின்னர் கொடுத்து, அதுவரையிலும் பில் கேட்ஸ் மெலிண்டா கேட்ஸ் மூலமாக 30% மட்டுமே தானமாக வழங்கிய பில் கேட்ஸ் குடும்பம் அந்த தொகையை 50% உயர்த்தி அறிவித்தது. அதையே தான் உலகின் 2வது பணக்காரரும் செய்தார், வாரன் பஃபட்டோ. அதை தொடர்ந்து இன்றைக்கு தேதி வர, இந்த நிமிஷம் வர தி கிவிங் பிளட்ஜ் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடியவர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய விப்ரோ அசீம் பிரேம்ஜியிலிருந்து, இந்தியாவில் இருக்கக்கூடிய வேதாந்தா நிறுவனத்தின் உரிமையாளர் அனில் அகர்வாலிருந்து, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய 220 கோடீஸ்வரர்கள் இந்த ஒப்பந்தத்தில் நான் வாழ்கிற தேசத்திற்கு என்னுடைய வருமானத்தில் 50 விழுக்காட்டை தானமாக தருகிறேன் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டிருக்காங்க. பொது வெளியில் கூகுளில் இது இருக்குது, விக்கிபீடியாவில் இருக்குது. 220 கோடீஸ்வரர்களுடைய சொத்து, மொத்த சொத்து மதிப்பினுடைய பாதி 65 லட்சம் கோடி. இதை விட ஒரு புத்தகம் என்ன செய்து விட முடியும்? ஒரு சாதாரண புத்தகம், தன் சாதாரண குடும்ப வாழ்வை பதிவு செய்த ஒரு புத்தகம் இந்த உலகத்திற்கு 65 லட்சம் கோடியை நடைமுறையில், உண்மையில் நாம் வாழ்கிற அதே சமகாலத்தில் நமக்கு தெரிகிற அதே மனிதர்களால் இந்த உலகிற்கு தானமாக செய்யப்பட்டிருக்கிறேன்னா, அப்போ அந்த பேனாவுடைய வலிமை என்ன? இது புத்தகம். இது மட்டுமல்ல, உலகையே உலுக்கிய பேச்சாற்றலாம் இருக்கு. ஆப்ரஹாம் லிங்கன், அமெரிக்காவினுடைய கருப்பரணத்துக்காக குரல் கொடுத்த மாபெரும் மனிதன் ஆப்ரஹாம் லிங்கன். ஆப்ரஹாம் லிங்கனுடைய ஒரு பேச்சு உலகினுடைய மிகச்சிறந்த பேச்சுக்களில் ஒன்றாக ஆவணப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய தளங்களும் அன்றைக்கு கிடையாது. ஃபேஸ்புக் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, நீங்கள் சொல்கிற ட்விட்டர் கிடையாது, இன்ஸ்டா கிடையாது, எதுவும் கிடையாது. அதை மீறியும் அந்த பேச்சுக்கள் மிக வேகமாக பரவின. ஒவ்வொரு காலகட்டத்திலும் மிகப்பெரிய சமூக புரட்சிகள் பேச்சின் மூலமாகவும் நூலின் மூலமாகவும் எழுந்திருக்கின்றன. வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றிகள் பேச்சை அடிப்படையாக கொண்டு எழுந்திருக்கின்றன. தமிழகத்தை அவ்வளோ தூரம், என் தமிழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பேரறிஞர் அண்ணா ஆற்றிய அந்த இந்தி திணிப்பை எதிர்த்து ஆற்றிய உரைகள் மிகப்பெரிய பேச்சை, மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உருவாக்கியது. வைகோ இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக உருவாக்கிய பேச்சுக்கள் எல்லாம் அவர்கள் புலம்பெயர்வதற்கு மிகப்பெரிய உதவியை கொடுத்தது. அரசியல் நிலைப்பாடு வேறு மாதிரி இருக்கலாம், ஒவ்வொருத்தருடைய நோக்கம் வேறு மாதிரி இருந்திருக்கலாம், இன்றைக்கு வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் அந்தந்த காலகட்டங்களில் ஒரு எழுச்சியை உருவாக்கியதற்கு பேச்சு மிகப்பெரிய கருவியாக அமைந்தது. இப்போ இந்த ஒரு பவர்ஃபுல் வெப்பனை, ஒரு பேச்சை வைத்துக்கொண்டு ஒரு சின்ன வேலை கிடைப்பது என்பது மிக சாதாரண ஒரு விஷயம். ஒரு சமூகத்தையே புரட்டி போடுவது என்பது மிக உச்சகட்டமான விஷயம். இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வெப்பனை, இந்த ஒரு பேச்சை, ஒரு பேச்சாற்றலை நம்முடைய அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்க வேண்டும், அவர்களுக்கு இதை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக. அதனால் அந்த பெட்டகம் குழுவினர் மெனக்கெட்டு அவங்க வீட்டு பிள்ளைகள் கூட சொல்லிக் கொடுத்துருப்பாங்களான்னு தெரியாது. பெட்டகம் குழுவினர் நம்மளால் பாராட்டணும் இல்லையா? நிச்சயமாக. முதல்ல பெட்டகம் குழுவினர் எங்கே இருக்கீங்க? வாங்க. பெட்டகம் குழுவினர் வாங்க. 7 பேர். யார்? 7-8 பேர் இருந்தீங்களே, வாங்க முன்னாடி வாங்க. சரி, ஓகே. இவங்க எல்லாரும் ஜோராக கை தட்டிடலாம், ஒரு நன்றி சொல்லிடலாமா? தேங்க் பண்ணுங்க.
ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப 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 நன்றி. இவ்வளோ சொல்கிறோம், தொடர்ந்து பண்ணணும். அதுக்காக தான் ரொம்ப நன்றி. பொது வேலைகள் எடுத்து பண்ணுகிற போது நிறைய சிரமங்கள் இருக்கும். அதெல்லாம் கடந்து குடும்பத்தில் சண்டையெல்லாம் வரதான் செய்யும். அதெல்லாம் மீறி நமக்காக இவ்வளோ மெனக்கெட்டுருக்காங்க. இது இவங்களுடைய டெடிக்கேஷன். இது ஒன்று. ரெண்டாவது, உங்களையெல்லாம் இது மாதிரியான ஒரு டேலண்ட்டாக பயன்படுத்தியங்கப்பா, இது மாதிரியான விஷயங்களை கற்றுக்கங்கப்பா அப்படின்னு சொல்லி மெனக்கட்டு உங்கள் அம்மா அப்பா சொந்தக்காரங்க யாரோ சொல்லி வந்திருக்காங்க இல்லையா, யாரோ சொல்லி அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம மேலே ஒரு நல்ல மதிப்பில் நல்லா வரணுன்றக்காக அவங்களுக்குலாம் நம்ம ஜோராக கைதட்டி தேங்க் பண்ணிக்கோமா? ரைட். மூணாவது முக்கியமான பொறுப்பு உங்களுக்கு. இங்கே கேட்குறதெல்லாம் குறித்து வச்சுட்டு அப்படியே தூக்கி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து செல்ஃப் நாலேஜுக்கு உதவாது, ஷெல்ஃப் நாலேஜுக்கு தான் உதவும். ஓகே, நம்ம வீட்டு ஷெல்ஃபு மிகப்பெரிய அறிவாளி ஆகிடும். நம்ம குறித்து வச்சுட்டே இருப்போம். என்றைக்காவது ஒருக்கா வாழ்க்கையில் கொஞ்சம் பயன்படுத்துகிறோம். ஓகே, இவங்க நிறைய டெக்னிக் சொல்லி கொடுக்குறாங்களே, மாங்குன்னு இவ்வளோ டெக்னிக் சொல்லி கொடுக்குறாங்களே, இந்த டெக்னிக்ஸ்லாம் எங்கேயாவது பயன்படுத்துகிறோம். கரெக்டாக? அப்போ ஷெல்ஃபில் வைக்கிற பேப்பரை அப்பப்போ எடுத்து பார்த்து கொஞ்சம் ட்ரைனிங்லாம் எடுத்துக்கணும். அந்த பொறுப்புணர்வு உங்களுக்கு இருக்கணும். கரெக்டாக? உங்களை நம்பித்தான், நீங்கள் தான் நியூக்ளியஸ், உங்களை நம்பித்தான் ஒட்டுமொத்த ரேடியஸும். ஓகே, ஆக உங்களுக்காகத்தான் இது வந்து பகிரப்படுகிறது. இங்கே நம்ம உட்காந்து படுத்துங்கலாம், ஃபோன் பார்க்கலாம், கண்டுக்காமல் இருக்கலாம். அது நோக்கம் அது இல்லை. இப்படி ஒரு வாய்ப்பு திரும்ப உங்களுக்கு கிடைக்க போவதில்லை. தலைகீழன்னாலும் திரும்ப கிடைக்க போகிறது இல்லை. யாரும் கூப்பிட்டு கண்ணே ராஜா செல்லம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது இல்லை. சொல்லிக் கொடுக்குற ஒரு வாய்ப்பு அது உங்களுக்கு கிடைக்கிற போது எவ்வளோ கொள்ள முடியுமோ அட் த மோஸ்ட் மேக்ஸிமம் பயன்படுத்திக்கங்க. சரியா? இப்போ இது எப்படி அப்ளை பண்ண போகிறீங்கன்றதை பார்க்க போகிறோம். சரியா? இப்போ 4 தலைப்பு கொடுத்துருக்காங்க அண்ணன், 4 டீமாக பிரிச்சிருக்காங்க. முகப்பு, வளவு அதெல்லாம் சொன்னாங்க. இப்போ வந்து பேச போகிறீங்க. யாராவது ஒரு 3 ஜட்ஜை மதிப்பிட போகிறாங்க. அது முடித்ததுக்கப்புறம் மேடையில் பேசுகிற போது செய்யக்கூடியவை என்ன, செய்யக்கூடாதவை என்ன அப்படின்னு ஒரு சின்ன பிபிடி பார்த்துட்டு முடிச்சிடுவோம். ஓகே, கிளியரா? ரைட், வாங்க. இப்போ 4 டீம். முகப்பு வாங்க, அடுத்து பட்டாளை, கல்யாண கொட்டகை, வளவு. ஆனால் இவங்க 4 பேர் தான் டீம் லீடர்ஸ். அதனால் பிரித்து உட்கார சொல்லலாம். அந்தந்த டீம் அப்படி இருக்கும். தம்பி, இந்த அப்படியே டீமாக உட்காந்துக்கிறீங்களா? டீமாக உட்காந்துங்க, எந்திரிச்சிருங்க. அப்படி தான் உட்காந்துருக்கீங்களா? கொஞ்சம் கேப் தெரிகிற மாதிரி. 4 டீமும் கேப். இந்த ஒரு 10 சேர் இந்த பக்கம், ஒரு 10 சேர் தள்ளிப்போம். இப்போ வந்து முதல்ல யார் பேச போகிறீங்க? ஃபஸ்ட்டு யார் களத்தில் குதிக்க போகிறது? யார் முதல்ல? எந்த அணி களத்தில் குதிக்க போகுது? முதல்ல வர போகிற யார்? வணக்கம், என்னுடைய பெயர் ஜெயம் சுப்பையா. என்னுடைய அணியின் பெயர் முகப்பு. நான் இப்பொழுது உங்களுக்கு ஒரு கதை சொல்லப் போகிறேன். ஒரு எளிய குடும்பத்தில் ராமேஸ்வரத்தில் 1931ஆம் ஆண்டு 15ஆம் அக்டோபர் ஒரு மாணவன் பிறந்தான். அவன் ஒரு முஸ்லீம் மாணவன். அவன் பள்ளியிலும் பல இடங்களிலும் பல அவமானங்களை சந்தித்தான். அதன் பிறகு அவன் மெதுவாக கற்று ஒரு சயின்டிஸ்டாக மாறினான். அவர் பெயர்தான் அப்துல் கலாம். அவர் நம்முடைய 11வது குடியரசுத் தலைவராகவும் திகழ்ந்தார். அவர் பத்மபூஷன் விருது 1981ஆம் ஆண்டு வாங்கினார். அவர் ஒரு சிறிய கதை சொன்னார். அதை இப்பொழுது நான் உங்களுக்கு பகிர்கிறேன். இது அவர் உயிருடன் இருக்கும் பொழுது அவர் மற்ற மாணவர்களுக்கு சொன்ன கதை. அவர் முதலில் இஸ்ரோவில் சேரும் பொழுது டாக்டர் விக்ரம் சாராபாய் அவர்களின் அசிஸ்டண்ட்டாக அவர் வேலைக்கு சேர்ந்தார். அவர் பல செயற்கைக்கோள்கள், அதாவது சேட்டிலைட்களை லான்ச் செய்யும் பொழுது அவருடன் வேலை பார்த்துள்ளார். டாக்டர் விக்ரம் சாராபாயுடன் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துள்ளார். ஒருமுறை SLV-3 என்கிற சேட்டிலைட்டை லான்ச் செய்யும் பொழுது டாக்டர் விக்ரம் சாராபாய் அவருக்கு பல பொறுப்புகளை தந்துள்ளார். பல பொறுப்புகள் என்று எதை குறிப்பிடுகிறேன் என்றால், முக்கியமான பொறுப்புகள் பலவற்றையும் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களுக்கு அவர் கொடுத்துள்ளார். டாக்டர் APJ அப்துல் கலாமும் பல முயற்சிகளை எடுத்து அவர் அந்த SLV-3 சேட்டிலைட்டை லான்ச் செய்தார். ஆனால் அது விண்ணில் போய் பே ஆஃப் பெங்காலில் விழுந்து ஃபெயிலியர் ஆகிவிட்டது. அப்பொழுது டாக்டர் விக்ரம் சாராபாய் என்ன செய்தார் என்றால், அந்த தோல்வி வந்தவுடன் அந்த தோல்வியை டாக்டர் விக்ரம் சாராபாய் ஏற்றுக்கொண்டு நான் தான் தோல்வி அடைந்தேன் என்று பிரஸ் கான்ஃபரன்ஸை அவர் சந்தித்தார்.
ஆனால் அதற்கு பின் SLV3 மீண்டும் லான்ச் ஆனது. அதுவும் டாக்டர் விக்ரம் சாராபாயின் தலைமையில்தான். ஆனால் இந்த முறையும் அப்துல் கலாம் தான் அந்த செயற்கோளில் முக்கிய பங்கினை வகித்தார். ஆனால் இந்த முறை SLV3 வெற்றி பெற்றது. இந்த முறை டாக்டர் விக்ரம் சாராபாய் என்ன செய்தார் என்றால், அப்துல் கலாமை முன்னிலையில் அனுப்பி பிரஸ் கான்ஃபரன்ஸில் பேச வைத்தார். இதை அப்துல் கலாம் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், ஒரு சிறந்த தலைவரின் நோக்கு என்னவென்றால் தோல்வியை அவர் ஒப்புக்கொண்டு வெற்றியை தனது அணிக்கு தருவதே ஒரு சிறந்த தலைவரின் இதுவா. நன்றி. ரொம்ப குறுகிய நேரத்துக்குள்ளே சிறப்பாக அழகாக ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிட்டாங்க. வாழ்த்துக்கள். அடுத்து ரெண்டாவது வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர் என்றதற்கு ஏற்ப தனது பாடல்களை எழுதிய பாரதியாரை பற்றி தான் நான் பேசப் போகிறேன். அவர் ஒரு புரட்சி கவி. அவர் இயற்றிய இதழ் சிவப்பு வண்ணத்தில் உள்ளது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கோட்டிற்கு ஏற்ப அவர் தன்னை மாற்றியுள்ளார். கேலி சித்தரித்தின் வசன கவிதையின் உருவாக்கியவர். தமிழ் மொழி போல இனிதாவது எங்கும் காணோம் என்ற ஒரு தேன் தமிழை இயற்றியவர். பாரதி தன்னை போலவே பிறரையும் நேசிக்கும் பண்பாளர். இந்தியா, விஜயா போன்ற பல இதழ்களில் பணியாற்றியுள்ளார். இவர் தன் வாழ்நாள் முழுவதும் இதழாளராகவே உயரினார். சின்னசாமி ஐயர், இலக்குமி அம்மையார் இவர்களுக்கு பிறந்த ஒரே முத்து மகன். இவர் எழுதிய பாடல்கள் பாப்பா பாட்டு, பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு மற்றும் பல. 5 வயதில் தாயை இழந்தார். போராட்ட வாழ்வை மேற்கொண்டார். 11ஆம் வயதில் பாரதி என்ற பட்டத்தை அரசரிடமிருந்து பெற்றார். எட்டயபுர மன்னரால் பாராட்டப்பட்டார். தன்னை தானே தாழ்த்தி கொண்டு உயர்த்தினார் பலரை. இதுவே இந்த அழகான முண்டாசு கவிஞரின் உருவகம். நன்றி. அற்புதமான பேச்சாளர், பார்ப்போற்றும் விஞ்ஞானி என பெயர் கொண்ட அப்துல் கலாம் ஐயாவை பற்றி என் உரையில் பார்ப்போம். இந்தியாவிற்கு அவர் ஏவுகணை நாயகனாக இருக்கலாம், ஆனால் எனக்கு எப்பொழுதும் அவர் உத்லோகத்தின் நாயகன். அவரின் பிறப்பு அக்டோபர் 15ஆம் தேதி 1991. சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்த அவர் 1960இல் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கில் பட்டம் பெற்றார். 1981ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருது பெற்றார். 1999ஆம் ஆண்டு பொக்ரான் நியூக்ளியர் பாம் டெஸ்ட் அதில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணார். அப்புறம் வந்துட்டு 2002 வந்துட்டு அவர் 11வது குடியரசுத் தலைவராக வந்துட்டு பதவியேற்றார். அவர் வந்துட்டு 2002லேருந்து 2007 வரை குடியரசுத் தலைவராக இருந்தார். அப்புறம் 2010ஆவது ஆண்டு அவர் இறந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அவருக்கு பொறியியல் டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. ஜூலை 27, 2005 அவர் மறைஞ்ச நாள். இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ங்கிற மேடையில் அவர் பேசிக்கொண்டு இருக்கும்போதே மயங்கி அவர் இறந்துட்டார். அவர் வந்துட்டு மொத்தம் 48 டாக்டரேட்ஸ் வந்துட்டு வாங்கியிருக்காரு. அவரோட ஆட்டோபயோகிராஃபி 13 லாங்குவேஜஸில் வந்துட்டு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அவரோட கோட் ஒன்று சொல்கிறேன். இஃப் யூ வாண்ட் டு ஷைன் லைக் அ சன், ஃபர்ஸ்ட் பேர்ன் லைக் அ சன். நெக்ஸ்ட்டு இன்னொரு கோட் வந்துட்டு சொல்கிறேன். அவர் சொன்னார், உன்னை உறங்க வைப்பது கனவல்ல, உன்னை உறங்க விடாமல் தடுப்பதே கனவு என்று என் உரையை முடிக்கிறேன். நன்றி. ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் எங்கள் குழுவின் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கற்க கசட கற்பவை கற்றபின் நிற்க அகத்திற்காக. இதற்கு கருப்பு காந்தி என்று
இவர் அழைக்கப்பட்டார், பாராட்டும் பெற்றார். இவர் 1903ஆம் ஆண்டு சிவகாமி குமாரசாமி நாடார் அவர்களுக்கும் மகனாக பிறந்தார். சென்னை மாநில முதலமைச்சராக 9 ஆண்டுகளாக பணியாற்றினார். இலவச மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். மேலும் கல்வி திட்டத்தையும் அறிமுகப்படுத்தினார். கல்வி கண் திறந்தவர் கருப்பு காந்தி என்று சொல்லவுடன் நமக்கு தோன்றுவது கல்வியை பற்றி தான். இவரை பற்றி ஒரு குட்டி கதை. இவர் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு சென்றிருக்கிறார். கொடியேற்றத்தின் போது ஒரு மாணவன் மயங்கி கீழே விழுந்திருக்கிறான். என்னவென்று கேட்டதற்கு அவன் காலை உணவு சாப்பிடவில்லை என்று கூறியிருக்கிறான். இவர் சற்று யோசித்து கொண்டு நாம் ஏன் குழந்தைகளுக்கு மதிய சாப்பாடு கொடுக்கக்கூடாது என்று எண்ணி அதை பிரதமரின் 5 ஆண்டுகால திட்டத்திலும் கொண்டு வந்து நிறைய கிராம பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு கல்வி கற்கிறதுக்கு பெரும் பங்காற்றியுள்ளார். கருப்பு காந்தி கல்விக்கண் திறந்தவர், விடுதலை போராட்ட வீரர் என்று மென்மேலும் புகழ் கொண்டு பன்முக திறமை கொண்டவர் இவர். இவரின் சிந்தனையால் அனைவரோடும் கல்வி கற்றுக்கொண்டிருக்கும் உங்களிடம் இவரை பற்றி பேச வந்திருக்கிறேன். தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம். தான் பெறாத இன்பம் பெருக இவ்வையகம் என்று வாழ்ந்து காட்டியவர் காமராஜர். நான் படிக்காமல் இருந்தாலும் அதன் அருமையை தெரிந்து என் அடுத்த தலைமுறை குழந்தைகள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று செயல்பட்டவர் கர்ம வீரர் காமராஜர். எளிமையின் உருவம் அவர். 2 சட்டைகள் 2 வேட்டிகள் தான் வைத்திருப்பாராம். அவசரமாக கூப்பிட்டால் கூட இருங்க இந்த காய் மாற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாராம். எளிமையின் உருவம் அவர். அவர் வீட்டில் ஒரு குழா சரியில்லாமல் போனால் கூட நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மதிப்பு இருந்தால் அதை பயன்படுத்தி நம்ம ஏதாவது பண்ணுவோம். அவர் முதலமைச்சராக இருந்தும் கூட அவர் வீட்டில் இருக்க பிரச்சனைக்கு கூட அவர் தனிப்பட்ட முறையில் தானே அதை சந்திக்க வேண்டுமே தவிர அவர் முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த பதவி எங்கேயுமே தெரிந்துவிடக்கூடாது என்று ஒரே கொள்கையை கொண்டு செயல்பட்டவர். மிகச்சிறந்த சிந்தனையாளர். இதற்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன் கேளுங்க. பல வருடங்களுக்கு முன்னால் நம்ம இந்தியாவுக்கு வர்த்தகத்தில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி இருந்தது. வெளிநாடுகளிலிருந்து இந்த எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு பல வல்லுநர்கள் திணறிட்டு இருந்தப்போ அந்த வல்லுநரை ஒருவரை போய் காமராஜர் சந்திக்கிறாரு. என்ன பண்ணலாம், வெளிநாட்டுனால தானே பிரச்சனை வருது, வெளிநாட்டுக்காரன் கடை ஏதாவது நம்ம ஊரில் இருக்கா, இருக்குல்ல, அது மூடு அப்படித்தான். அவன் இங்கே வச்சிருக்க கடையை மூடிட்டா அவனுக்கு இங்கேருந்து அவனுக்கு வர வேண்டிய வர்த்தகம் தடைப்பட்டுரும். அப்போது அவனாவே நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய வர்த்தகத்தை அனுப்பிடுவான், அவன் கடையை மூடு போதும் அப்படின்னு ஒரு மிகச்சிறந்த சிந்தனையை சொல்லி அந்த வர்த்தக நெருக்கடியிலிருந்து நம்மை காப்பாற்றியவர் காமராஜர். அத்தகைய சிந்தனையாளர் அவர். எளிமையின் மறு உருவம் அவர். அவர் பெறாத இன்பத்தையும் நமக்கு கொடுத்த சிந்தனையாளர் அவர். நாங்கள் பேச வந்துள்ளோ பெருக்கம், நாங்கள் பேசி முடித்ததோ சுருக்கம். இனி நாங்கள் பேசினால் அடிக்கும் மணி ஓசை அடிச்சிருச்சு. நாங்கள் பேசணும்னு நினச்சோம், பட் முடிக்க முடியல. வாய்ப்பளித்தமைக்கு எங்கள் குழுவின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே, இப்போ அவங்க நீங்கள் ரொம்ப நல்லா பேசுனதுனால ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. 3 நடுவர்கள் இருக்காங்க. இப்போ யோசிச்சு மார்க் போட்டுட்ருக்காங்க. 5 கேட்டகரியில் மார்க்காக பிரிச்சிருக்காங்க. என்னென்ன கேட்டகரியில் மார்க் போட்டுட்ருக்காங்க அப்படின்னா பாடி லாங்குவேஜ், ப்ரெசன்டேஷன், கிரியேட்டிவிட்டி, டைமிங் அண்ட் கான்டென்ட். இப்போ பொதுவாகவே பிரபல பேச்சாளர்கள் மேடைகளில் எதை செய்கிறார்கள், எதை செய்வதில்லை, ஏதோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஏதோ இருக்கணும்ல. எல்லாரும் ஏதாவது ஒரு விதிமுறையை ஃபாலோ பண்ணணும். அப்போ பொதுவாக காணப்படுகிற விதிமுறைகள் என்ன, இதுதான் இன்றைக்கி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 10 டூஸ் என்ன, டோன்ட்ஸ் என்ன அப்படின்றத இப்போ சின்ன பிபிடியில் பார்ப்போம். இதை நீங்கள் குறிச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கோர்ஸ் மெட்டீரியல் தான் இருக்குது. இப்போ பேசி முடிச்சோன்னு உங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொன்று கொடுத்துருவாங்க. ஓகே, ஃபஸ்ட் செய்யக்கூடியவை என்னென்னலாம் செய்கிறாங்க. ஒரு பேச்சை பிறரிடமிருந்து பிறர் தன்னால் பேச்சால் கவர்ந்து இழுக்கப்பட வேண்டும் நினைப்பவர்கள் என்னென்ன உத்திகளை கையாளுகிறார்கள் தான். பெரும்பாலுமே அவர்கள் தலைப்பு சார்ந்தே பேசுகிறார்கள். தலைப்பு சம்பந்தமாக மட்டுமே பேசுகிறாங்க, தலைப்பை தாண்டி அதிகமாக போவதில்லை. அவங்களுடைய உரையெல்லாம் என்ன தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கோ அது சார்ந்தே இருக்கிறது. அப்புறம் நிறைய அவங்க இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. சம்பவங்கள், கதைகள், புள்ளி விவரங்கள், நகைச்சுவை துணுக்குகள், இதெல்லாம் பார்வையாளர்களை இருக்கும் என்பதை
அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். இப்போ ஜான் எஃப் கென்னடி கேள்விப்பட்டிருக்கீங்க, JFKன்னு சொல்லுவாங்க, அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி, முந்தைய ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதிகளில் ஒருவர். ஜான் எஃப் கென்னடி 1962ஆம் ஆண்டு அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்தபோது நாசா அப்படிங்கிற அவங்க விண்வெளி தளத்துக்கு சென்றாங்க. இங்கே இஸ்ரோ அப்படின்னு சொல்கிறோம், அப்துல் கலாம் சொன்னாங்க இல்லையா இஸ்ரோ அப்படின்லாம், அமெரிக்காவில் நாசா அப்படின்னு சொல்கிறாங்க. நாசா விண்வெளி தளத்தில் ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி நடந்து கொண்டிருந்தது. அந்த ஆராய்ச்சி அப்போதைக்கு என்னென்னா, நிலவுக்கு ஒரு மனிதனை அனுப்புவது எப்படி, நிலவுக்கு ஒரு மனிதனை அனுப்புவது எப்படி, இது சார்ந்த ஆராய்ச்சி நடந்து கொண்டே இருந்தது. அந்த ஆராய்ச்சி நிறைவடையும் தருவாயில் இருந்தபோது ஜனாதிபதி அழைக்கிறாங்க. ஜனாதிபதிகிட்ட அதை பற்றி விளக்குறதுக்காக ஜான் எஃப் கென்னடி 1962ஆம் ஆண்டு கேப்பே கேனிவாரல் அப்படின்ற அந்த இடத்துக்கு போகிறார். நாசா அந்த அமைப்பு இருக்க இடத்துக்கு போகிறாரு. பொதுவாகவே ஒரு ஜனாதிபதி போகிறப்போ ஒரு ப்ரோட்டோகால்னு ஒன்று இருக்கும். முன்னாடி 2 அதிகாரிகள் போவாங்க, பின்னாடி 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வருவாங்க, சைடில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் போவாங்க. கரெக்டாக அந்த பாதையில் தான் நடந்து போகணும். ஜான் எஃப் கென்னடி நடக்கிறப்ப அவர் என்ன பண்ணார், அதே நடந்து போகிறப்ப எதிர்த்த மாதிரி அந்த பக்கம் ஒருத்தவங்க தரையை பெருக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்கேவஞ்சர், தெருக்கூட்டுறவங்க இல்லை பெருக்கிறவங்க, தரையை பெருக்குபவர். அவங்ககிட்ட போய் பார்க்குறார். அந்த பாதுகாப்பு உலையை தொட்டு வெளியில் வந்து அவங்ககிட்ட போய் ஹலோ ஐ ஆம் ஜான் எஃப் கென்னடி அப்படிங்கிறார். ஹலோ அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அவங்க பேரை சொல்கிறாங்க. வாட் ஆர் யூ டூயிங் ஹியர், நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பொதுவாக அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கணும், நான் இங்கே தெரு கூட்டிக்கிட்டு இருக்கேன், இல்லை தர மொழிகிட்டு இருக்கேன், இல்லை சுத்தம் பண்ணுற வேலையை செஞ்சிட்ருக்கேன், பொதுவாக தான் சொல்லுவாங்க இல்லையா. அந்த அம்மா சொன்னிச்சான், ஒரு மனிதனை நிலவுக்கு அனுப்புகிற பணியில் ஒரு சிறு காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு மனிதனை நிலவுக்கு அனுப்புகிற பணியில் ஒரு சின்ன வேலையை செஞ்சிட்ருக்கேன். ஐ ஆம் ஹெல்பிங் எ மேன், ஐ ஆம் ஹெல்பிங் டு புட் எ மேன் ஆன் த மூன், ஐ ஆம் ஹெல்பிங் டு புட் எ மேன் ஆன் த மூன். ஒரு மனிதனை நிலவில் இறக்குவதற்கு தேவைப்படுகிற உதவியில் ஒரு பகுதியை செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ ஜான் எஃப் கென்னடி வாழ்க்கையில் குறிப்பிட்டார், அந்த பெண்மணி நான் பெருக்குவதாக தன்னுடைய வேலையை குறைத்து மதிப்பிடவே இல்லை. அந்த பெண்மணிக்கு அந்த லேபில் நிலவுக்கு ஒரு மனிதனை அனுப்புகிற பணி நடக்குதுன்ற விஷயமும் தெரிஞ்சிருக்கு. அப்போ அறிவாளியை தான் இங்கே வச்சிருக்காங்க, தன்னுடைய நோக்கத்துக்காக, உயர்ந்த நோக்கத்துக்காக செய்வதாக பெண்மணி நினைக்கிறாள். அமெரிக்கர்கள் புத்திசாலிகள் என்று முடிக்கிறார். அமெரிக்கர்களை புத்திசாலிகள் என்று காட்சிப்படுத்துவதில் இப்படி ஒரு நிகழ்வு. இதே ஜான் எஃப் கென்னடி ஒருக்கா ஜனாதிபதி ஆகிறாரு. ஆகிட்டு அவர் வந்து ஜனாதிபதி ஆகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து ரேடியோவில் பேச போகிறார். ரேடியோவில் பேச போகிறப்ப அவருடைய வாகனம் பழுதாகிடுது. வாகனம் இல்லை, வெளியே வர்றாரு, ஒரு டாக்ஸி நிற்குது. டாக்ஸிக்காரர்கிட்ட போய் கேட்குறாரு, நான் ரேடியோ ஸ்டேஷன் வர போகணும், வரீங்களா? டாக்ஸி டிரைவர் சொல்கிறார், இல்லை நான் வர முடியாது. ஏன்? என்னங்க உங்களுக்கு தெரியாதா, ஜான் எஃப் கென்னடி பேச போகிறாரு, நான் கேட்கணுங்க, நான் வர முடியாது. ஜான் எஃப் கென்னடிக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷம், அடடா மக்கள் இப்படிலாம் நம்ம பேச்சுக்காக காத்திருக்காங்களே அப்படின்னு சந்தோஷம். அவர் சொன்னாராம், பொதுவாக இங்கேருந்து ரேடியோ ஸ்டேஷனுக்கு $5 கொடுப்போம், அமெரிக்க டாலர். நான் வந்து உனக்கு $10 தரேன், வரியா? ஓகே வரேன் அப்படின்றாராம். இப்போ ஜான் எஃப் கென்னடி தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா இப்போ தான் ஜான் எஃப் கென்னடி பேசுகிறதுக்காக வரமாட்டேன்னா இப்போ $10 ஒன்று வரேன் நான் கேட்டானா. ஏன்பா இப்போ தானே நீ வரமாட்டேன்னு சொன்னியே? அட போங்க சார், அந்த பால் பேச்சு கேட்டு எனக்கு என்ன ஒரு $10 முக்கியம் சார், அவர் முக்கியமாக $10 தானே முக்கியம், வாங்க சார் போகலாம்னா ஜான் எஃப் கென்னடி தூக்கி வாரி போட்டோம். அவர் போயிட்டு ரேடியோலையும் சொன்னாராம், என்னுடைய பேச்சு தான் உயர்ந்தது என்று பலர் எண்ணியிருந்தார்கள், நானும் எண்ணியிருந்தேன். அந்த ஈகோ இன்றோடு உடைந்து போனது. என்னை விட பணம் தான் உயர்ந்தது அமெரிக்கர்களுக்கு, அதில் தவறுதும் இல்லை. அதாவது எவ்வளோ அவமானப்பட்டாலும் அதையும் ஒரு பேச்சாக மாற்றி, அதையும் அந்த சம்பவத்தையும் எடுத்து கூறி அப்படி உரையை தொடங்குவது, அந்த மாதிரியான தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு, தன்னைத்தானே ஒரு பேசு பொருளாக ஆக்கி கொண்டு, எதையுமே தப்பு சரின்னெலாம் பண்ணாமல் சம்பவங்கள் சொல்லி, கதைகள் சொல்லி, நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஒரு நகைச்சுவை துணுக்கு சொல்லி சம்பவம் சொல்லி அவங்கள சமயத்தோட ஒரு விஷயம் படிச்சு ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு மெக்கானிக்கும் ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரும் கார்டியாலஜிஸ்ட்டும் மீட் பண்ணுறாங்க. மெக்கானிக்கு ஏகப்பட்ட வருத்தம் அவர் தொழிலை பற்றி. கார்டியாலஜிஸ்ட் என்ன பண்ணுவார், இதே நோய் நிபுணர் என்ன பண்ணுவார்னா, ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி சரி பண்ணி கொடுப்பாங்க. ஒரு மெக்கானிக், அந்த மெக்கானிக் சொன்னாராம், ஏங்க நீங்கள் பார்க்குற வேலையும் நான் பார்க்குற வேலையும் ஒன்று தான். நீங்கள் மனுஷன் ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி சர்ஜரி பண்ணுறீங்க, உங்களுக்கு 2 லட்ச ரூபா தர்றாங்க.
நான் பாருங்கள் காருடைய ஹார்ட் இது இன்ஜின், அது ரிப்பேராக போச என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நான் அதை பிரித்து சுத்தம் பண்ணி வச்சு ஓட வைக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து 10,000 கொடுக்குறாங்க. இது ரொம்ப அநியாயமாக இருக்கே சார் டாக்டர் அப்படின்னு சொல்லி வருத்தத்தெல்லாம் சொன்னாராம். டாக்டரை கூப்பிட்டு பக்கத்தில் கூப்பிட்டு சொன்னாராம், ஓடுற இன்ஜினை உன்னால் பிரித்து வேலை பார்க்க முடியுமா? ஓடுற இன்ஜினை உன்னால் பிரித்து வேலை பார்க்க முடியுமான்னா? ஏன்னா ஹார்ட் அட்டாக் வர்றப்ப பேஷண்ட் உயிரோடு இருக்கார். உயிரோடு இருக்கப்போ நீங்கள் ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி வேலை பார்க்கணும், ரொம்ப கஷ்டம். ஆனால் காரில் அப்படி இல்லை. இன்ஜின் வேலை செய்யலை, ஆஃப் ஆகிடுச்சு. ஆஃப் ஆன இன்ஜினை பிரித்து போட்டு வேலை பார்க்க போகிறீங்க இல்லையா? அதுக்கு தான் குறைஞ்ச காசு 10,000 ரூபா. இது காசு கூட. இந்த மாதிரி சில சம்பவங்கள், கதைகள் இதெல்லாம் வந்து பார்வையாளர்களை அதிகம் ஈர்க்கும். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சம்பவங்கள், கதைகள், நகைச்சுவை துணுக்கள் இதெல்லாம் நிறைய பயன்படுத்துறது உண்டு. அடுத்ததாக பேச்சாளர்கள் பின்பற்றுகிற இன்னொரு விஷயம் உணர்வுபூர்வமான விஷயங்கள். அவங்க பேச்சில் கோபம் இருக்கும், ஒரு சிரிப்பு இருக்கும், அழுகை இருக்கும், எமோஷனல் ஸ்பீச்னு சொல்லுவோம். கூகுளில் தட்டி பாருங்கள், பெஸ்ட் எமோஷனல் ஸ்பீச்சஸ் இன் தமிழ், பெஸ்ட் எமோஷனல் ஸ்பீச்சஸ் இன் இங்கிலீஷ், அவ்வளோ வந்திருக்கும். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லைக்ஸ் நிறைய அள்ளும். விஜய் டிவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய அந்த சூப்பர் சிங்கர் ப்ரோக்ராம்லாம் எப்படியாவது பேச்சுக்கெல்லாம் அழுக வச்சுருவாங்க ஒருத்தவங்கள. யாராவது தோத்தவனே அழுக வைப்பாங்க, ஜெயிச்சவனே அழுக வைப்பாங்க. சொல்லி நான் ஜெயிச்சிட்டேன் அப்படி ஆனந்த கண்ணீர்விடும், நான் தோத்துட்டேன் அப்படின்னு ரொம்ப சோகமாக பண்ணிடுவோம். ஏன்னா அந்த எமோஷ்னல் ஆடியன்ஸை ஈர்க்கும், டிஆர்பி ரேட்டிங் எகிரும். அந்த எமோஷனல் ஸ்பீச் நிறைய பேரை ஈர்த்து வைக்கும், இது அவங்களுக்கு தெரியும். அடுத்தது மேற்கோள்கள் நிறைய. அவங்க சொன்னாங்கல்ல, அப்துல் கலாம் பற்றி நல்ல மேற்கோள் சொன்னாங்க, 3வது பேசினவங்க. அது மாதிரி மேற்கோள்கள், இந்த மாதிரியான கவிதைகள், பாடல்கள். 2வது அணியில் பேசினவங்க முதல் இடத்துல ஒரு பாடல் சொன்னீங்க. என்னம்மா பாடல் சொன்னீங்க? தமிழுக்கு அமுதென்ற பேர் யார் எழுதின பாட்டு? பாரதிதாசன். பையன் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். பாரதிதாசன் எழுதின பாட்டை. பட் நீ யாரை பற்றி பேசுனீங்க? பாரதியார். தப்பு இல்லை. அது என்ன சொல்லியிருக்கலாம்னா, நமக்கு அந்த பாட்டு தான் தெரியும். என்ன சொல்லியிருக்கலாம்னா, பாரதிதாசன் வியந்த பாரதியார் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துடலாம் படார்னு. இப்போ அருமையான பாடலை எழுதிய பாரதிதாசனுக்கு குரு யார் தெரியுமா? பாரதியார். அந்த பாரதியார் பற்றி நான் உங்களிடத்தில் பேச போகிறேன். எனக்கு பாரதியார் பாடல் தெரியும்னு அவசியம் இல்லை. என்ன பாடல் ஏதோ எடுத்து அந்த மாட்டை கொண்டு போய் நம்ம படித்த தென்னை மரத்தில் கட்டிடலாம், அது ரொம்ப ஈஸியாக போயிடும். ஆக இந்த மாதிரியான பாடல்கள் எல்லாம் நிறைய இருக்கும். பாரதியை பற்றி பாடுகிற போதெல்லாம் பாரதியுடைய அந்த வந்தனை பாடல்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். தேசத்துக்காக, தேசத்துக்கு வணக்கம் சொல்கிற பாடல்கள்லாம். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குல்லாவி இருந்ததும் இன்னாடே, அவர் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து சிறந்ததும் இன்னாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணங்கள் தோன்றி வளர்ந்ததும் இன்னாடே, இதை வந்தனை கூறி மனதில் இருத்தி என் வாயுர வாழ்த்தேனோ, இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேனோ. இந்த மாதிரி பாரதியாருடைய தேசப்பற்ற பாடல்களில் தொடங்கி என்னென்ன பாடல்கள்லாம் இருக்கிற போது அந்த ஆடியன்ஸை கொஞ்சம் திருப்பி நிப்பாட்டி, அடுத்ததாக சில தகவல்கள் சொல்கிற போது அது எங்கேருந்து எடுத்தது, எவரிடமிருந்து எடுத்தது, அந்த மாதிரியான விவரங்களையும் அவர்கள் நிறைய இடங்களில் சொல்லிடுவாங்க பேச்சாளர்கள். ஏன்னா சொல்லுகிற போது இப்போ நான் வந்து நானாக ஒரு கருத்து சொல்கிறத விட என்றார் ஆப்ரஹாம் லிங்கன், என்றார் அப்துல் கலாம், என்றார் நெல்சன் மண்டேலான்னு சொல்கிறப்ப அவர்கிட்ட தான் நம்ம எடுத்திருப்போம். சொல்லுகிற போது அந்த கருத்துக்கு கூட கொஞ்சம் மதிப்பும் வரும். அதனால் அது ஒரு வகையில் மேற்கோள்கள் இல்லை, ஒரு வகையில் எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்ற விஷயத்தோட. அடுத்தது சிரித்த முகத்தோடு பேச வேண்டும். குரலிலோ முகத்திலோ உடம்பிலோ உங்களுக்கு பதட்டம் தெரியும். ரொம்ப அழகாக அப்போ லாஸ்ட் டைம் சொன்னாங்க பேசுகிறப்ப கூட. இந்த பக்கம் இருக்கவங்கெல்லாம் பதட்டம் இல்லாமல் இல்லை, பதட்டத்தை வெளியே காமிக்காமல் இருக்காங்க, அவ்வளோதான் விஷயம். வேறு எதுவும் இல்லை. எல்லாருக்கும் பதட்டம் திக்குன்னு இருக்கும், ஆனால் அது வெளியிலேயோ குரலையோ காமிக்கிறது இல்லை, அவ்வளோதான். இறக்கங்கள், குரலில் இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள், சிரித்த முகத்தோடு பேசுறது, இது மாதிரி நிறைய விஷயங்களே பேச்சாளர்கள் அப்பப்போது கையாளுகிறார்கள். அடுத்ததாக அங்க அசைவு ரொம்ப முக்கியம். பேசுகிற போது இப்படி பேசுறது சரி, கையை ஆட்டி பார்த்து பேசுகிறது சரி, அங்க அசைவுகள்லாம். சில உதாரணங்களாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். குரலில் ஏற்ற இறக்கங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். சில விஷயங்களை நம்ம அழுத்தி சொல்கிற போது எழுதுகிறப்ப நீங்கள் வந்து அண்டர்லைன் பண்ணிடலாம், எழுதுகிறப்ப போல்டு ஃபாண்ட் யூஸ் பண்ணலாம். ஆனால் பேசுகிற போது குரலை உயர்த்தி பேசுவது ஒன்று தான் வழி. இல்லாட்டி பாடி லாங்குவேஜ் தான் உங்களுக்கு வந்து ஒரே தீர்வு. அப்போ அழுத்தங்கள் கொடுக்குற இடங்களில் ஏற்ற இறக்கங்களோ அங்கசைவுகளோ உங்களுக்கு வித்தியாசத்தை கொடுக்கும். பேசியவற்றின் இறுதியில் நீங்கள் எங்கே தொடங்குனீங்க எங்கே முடிச்சிங்கன்ற ஒரு சம்மரைசேஷன் கொடுக்கறது நல்லது. நிறைய பேர் அதை செய்வது உண்டு. 10வது விஷயம், ரிஹர்சல் ரொம்ப 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 முக்கியம். இங்கே உங்கள் 4 பேருக்கும் ரிஹர்சல் கொடுக்க பண்ணி பார்க்க நமக்கு நேரம் இல்லை. ஆனால் அவைக்கு போவதற்கு முன்னால் ரிஹர்சல் பண்ணுறது ரொம்ப அவசியம். அது பண்ணிட்டோம்னா தான் எந்த பேச்சையும் நாம் வெற்றிகரமாக பேச முடியும்.
அடுத்து டோன்ட்ஸ் என்ன, செய்யக்கூடாதவை. பேசுகிற இடத்திற்கு தாமதமாக செல்லக்கூடாது, அது பதற்றத்தை அதிகரிக்கும். நீங்கள் ஒரு பேச்சு போட்டிக்கு போகிறீங்க, பஸ் லேட்டாக போச்சுன்னு வச்சுங்களேன், பாதி டென்ஷன் ஆகிடும். தொடங்கலையா, நம்ம எங்கே இருக்கோம் என்னன்னு தெரியாது, டென்ஷனே படித்தது பூரா மறக்கடிச்சிடும். ஒரே சொல்லை திரும்ப திரும்ப உச்சரிக்கக்கூடாது. நம்ம கிளாஸ்லேயே பார்த்துருப்போம், வாத்தியார் வந்து 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 சொல்லி அந்த இந்த நினச்சிங்களேன், பின்னாடி பையன் உட்காந்து என்ன தொடங்கிடுவான், சார் 17 முறை வந்துன்ற சொல்லியிருக்கீங்க அப்படின்மா. அவனுக்கு விளையாட்டாகிடும். ஒரே சொல்ல திரும்ப திரும்ப நம்ம சொல்ல தொடங்கிட்டோம்னா கவுண்ட் பண்ண தொடங்கிடுவாங்க அவங்க. அதனால் அதை முடிஞ்ச வரை தவிர்த்துறது நல்லது. பேசுகிற போது தலை குனிந்து பேசக்கூடாது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன், நாங்கள் குனிந்து பேசி வச்சுங்களேன், நம்ம எல்லோரும் பார்த்துருக்கப்ப அவங்கள பார்க்குறதா மரியாதை. அப்போ தான் அவங்களோட அட்டென்ஷன் கிராப் பண்ண முடியும். நீங்கள் வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டு, ஏன்னா பதற்றத்தை தவிர்க்கணுன்றக்காக எல்லோரும் பண்ணுற விஷயம். இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா, பதற்றத்தை தவிர்க்கிறதுக்காக ஒரே ஒரு ஆளை மட்டும் பார்த்துட்டே பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த பொண்ணு தூங்குச்சுன்னா அவ்வளோதான், இவர் காலி. நான் அதெல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் முன்னாடி குறைச்சி, நான் உன்னையே பார்த்துட்டுப்பேன், நீ சிரிச்சிட்டே இருக்கணும், அவ்வளோதான். இந்த மாதிரி அடையாளத்துக்குலாம் வச்சுவாங்க. அதெல்லாம் தவிர்த்துறது நல்லது. பொதுவாக நேரடியாக ஆடியன்ஸை பார்த்து பேசலாம். வேகமாக பேசுவதை தவிர்க்க வேண்டும். நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது உங்களுக்கு ஏன் புரியுதுண்ணா, ஏன் புரியலண்ணா, நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அதுதான். நாங்கள் டிவியில் ஆங்கராக போகிறப்ப எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் என்னென்னா, நீங்கள் பேசுகிற பேச்சு, கன்னியாகுமரியில் பேசுகிற பேச்சு சென்னைக்கு போகணும்னா ட்ராவல் பண்ண டைம் வேணும். கொஞ்சம் இடைவெளி விட்டு பேசுங்க, வேக வேகமாக பேசாதீங்க. அப்போ இடைவெளி விட்டு பேசணும்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு சொல்லையும் முழுக்க அழகாக உச்சரிக்கணும். அந்த பொண்ணு ரொம்ப அழகாக உச்சரித்தாங்க, அவங்க உச்சரிப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஒவ்வொரு சொல்லையும் முழுமையாக நீங்கள் உச்சரிக்கிறீங்க, பாராட்டணும். உண்மையிலே ரொம்ப அழகாக உச்சரித்தாங்க. அதில் அந்த முழுமையாக ஒரு சொல்லை உச்சரிக்கிற போது உங்களுக்கு இடைவெளி தானாக வந்துடும். இந்த ஒரு சொல்லுக்கும் அடுத்த சொல்லுக்கு இடையில ஓட்டம் இருக்காது. அப்போ கேட்குற ஆளுக்கு கடைசி சொல் வரை சென்று சேரும். அடுத்தது, எதிராளியாக இருந்தாலும் கூட அவரை ஒருமையில் பேசக்கூடாது. நான் அவனை பற்றி என்ன சொல்ல போகிறேன் தெரியுமா, அவனை இல்லை அவரை. நீங்கள் அவரை பற்றி தப்பாக சொல்லுங்க, சரியாக சொல்லுங்கள், அது வேறு விஷயம். ஆனால் ஒருமையில் அவனை, வாடா போடா, இவனே, எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் நாகரிகம், மேடை நாகரிகம்னு ஒன்று உண்டு. பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் அவங்க தான், பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் அவங்கள முடிஞ்சவரை பேரை கூட தவிர்த்தலாம். திருமதி, செல்வி, குமாரி, குமரன், அது மாதிரி மதிப்பு விகுதியோடு பேசுவது நல்லது. நமக்கு முன்பு பேசியவர்கள் அவர்களது கருத்துக்களை தவிர்க்க வேண்டும். எனவே எப்பயுமே கையில் எந்நேரமும் கூடுதலாக கொஞ்சம் தகவல்களை வைத்து கொள்ள வேண்டும். அப்துல் கலாம் பற்றி இவங்க பேசிட்டாங்க, அவங்களும் அப்துல் கலாம் பற்றி தான் பேசுகிறாங்க. அப்போ ரெப்படேஷன் வரும். ஏன்னா ஒரே அப்துல் கலாம் பிறந்த தேதி அதுவாக தான் இருக்கும், வாழ்ந்த தேதி அதுவாக தான் இருக்கும், செய்த விஷயங்கள் அதுவாக தான் இருக்கும். அப்போ ரெப்படேஷன் கொஞ்சம் தவிர்த்தாங்க. அப்போ கூடுதலாக கொஞ்சம் தகவல் வரும், அழகாக தவிர்த்துட்டாங்க. நிறைய புதிய தகவல்கள் அவங்க சொன்னாங்க, பாராட்டணும். உண்மையிலே நல்ல தகவல்கள் நிறைய சொன்னாங்க. அடுத்தது, உரையை பார்த்து வாசிக்காதீர்கள். கையில் குறிப்புகள் வச்சுக்கலாம், ஆனால் உரையை பார்த்து வாசிப்பதை தவிர்க்க வேண்டும். இந்த ஃபுல்லு ரீட் பண்ணுவாங்க, அது எங்கே ஒர்க் அவுட் ஆகும்னா, ஒரு சயின்டிஃபிக் கான்ஃபரன்ஸில், ஒரு டெக்னிக்கல் கான்ஃபரன்ஸில் வார்த்தைகள், சொற்கள், தொழில்நுட்ப சொற்கள், ஃபார்முலாக்கள் மாறிடக்கூடாது அப்படின்றக்காக வரிக்கு வரி வாசிப்பது உண்டு. ஆனால் பெரும்பாலும் எக்ஸ்டம்போர்னு சொல்கிறோம், எக்ஸ்டம்போர் ஸ்பீச் ஆகிறப்ப குறிப்புகள் வச்சு பேசலாம். ஆனால் பார்த்து வரிக்கு வரி வாசிக்கிற போது எதிராளிகளுக்கு சுவாரஸ்யம் போயிடும். அதை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும். உரிய நேரத்தை விட அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ நான் தான் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முன்னாடி லேட்டாக கொடுத்தனால அப்படி பண்ணிகிட்ருக்கோம். டயத்துக்குள்ளே முடிக்கிறது நல்லது. சரியாக தெரியாத விஷயத்தை அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரிலங்க அப்படின்னா மேடையில் பேசக்கூடாது. நீங்கள் நினைக்கிற விஷயத்தை பேசக்கூடாது, கரெக்டான விஷயத்தை பேசணும். நினைக்கிற விஷயமும் சரி என்கிற விஷயத்துக்கும் நிறைய மாறுதல் உண்டு. அதனால் தவறான தகவல்களை பதிவு செய்யாதீர்கள் மேடையில். அரசியல், மதம் போன்றவற்றை தவிர்க்கவும். இதெல்லாம் சண்டைக்கு வித்திடும். நீங்கள் அரசியலில் எந்த சார்பு நிலை எடுத்தாலும் மாற்று சார்பு நிலை உள்ளவங்க இருக்க போகிறாங்க. மதம், இனம், எந்த சார்பு நிலை எடுத்தாலும் பிடிக்காத ஆள் நிறைய பேருக்கு போவாங்க, அவங்களுக்கு நம்ம எதிரியாயிடுவோம். ஸோ இது எல்லாத்தையும் பெரும்பாலும் நல்ல பேச்சாளர்கள் தொடுவதில்லை. இப்போ இதெல்லாம் தான் பார்த்தோம். இப்போ ஒரு 5 வீடியோ, ஷார்ட் வீடியோஸ் பார்க்க போகிறோம். அந்த வீடியோஸ் பாருங்கள், நான் அப்புறம் சொல்கிறேன். திரும்ப 2வது தடவை அதே வீடியோ பார்ப்போம். ஒரே வீடியோ 2 தடவை பார்க்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வீடியோ, புத்தருடைய வாழ்க்கையில் நடந்ததாக ராகுல் சாங்கித்யனே ஒரு புத்தகத்தில் எழுதுகிறார். அவர் பிச்சை வாங்க போன போது ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க.
திட்டுறாங்க, கேவலமான வார்த்தைகளை ஒண்ணுமே சொல்லாம சிரித்த முகத்தோடு புத்தர் அங்கிருந்து நகர்ந்து விடுகிறார். ஒருத்தர் கேட்டா, ஏங்க அவ்வளவு திட்டுறானே அவன், உனக்கு ஒண்ணுமே இல்லை அவனுக்கு. புத்தர் சொல்லுகிறார், நண்பா நீ எனக்கு ஒரு பசுமாட்டை கொடுக்கிறாய், அந்த பசுமாட்டை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த பசுமாட்டை யாருக்கு சொந்தம்? அப்ப எனக்கு தான் சொந்தம். நீ எனக்கு ஒரு உடையை கொடுக்கிறார், அந்த உடையை நான் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது யாருக்கு சொந்தம்? எனக்கு தான் சொந்தம். அது போல என்னை திட்டி அவர்களுடைய வார்த்தைகளை நான் பெற்றுக்கொள்ளவில்லை, அப்போது அது அவர்களுக்கு தானே சொந்தம் என்று புத்தர் சொன்னதாக ராகுல் சாங்கிருத்தியன் எழுதி. அதாவது புத்தருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி அவங்க பேசுகிறாங்க. அந்த கருத்து என்னன்னா, புத்தர் வந்து ஒருத்தவங்க திட்டுறாங்க, அவர் அது கடந்து போகிறாரு, எதையுமே பொருட்படுத்தலை. அப்போ பார்த்துட்டு ஒருத்தர் புத்தரை கேட்குறாங்க, நீங்கள் ஏன் அவங்க திட்டுறாங்களே அவங்களுக்கு கோவமே வரலையான்னு கேட்குறாங்க. புத்தர் சொல்கிறாரு, இல்லை யாராவது ஒருத்தர் எனக்கு பரிசு கொடுத்தாருன்னா வாங்கிட்டேன்னா எனக்கு சொந்தம், பரிசு கொடுக்கலைன்னா அவர் சொந்தம். நம்ம திட்டுறாரு, நான் வாங்கிக்கல, அப்போ அது அவருக்கு தானே சொந்தம், அதை பற்றி நான் ஏன் கவலைப்படுறேன் அப்படின்ற புத்தர் சொல்லுகிற ஒரு விஷயம். இது ஒரு ரீலாக ஓடிட்டு இருக்கு. இப்போ பாரதி பாஸ்கருடைய உச்சரிப்பு, கவனம், க்ளோஸில் இப்போ திரும்ப வந்து பாருங்கள், அவங்க உச்சரிப்பு எப்படி இருக்குது, கண் பாவம் எப்படி இருக்குது, எப்படி வார்த்தை எப்படி அழுத்தம் திருத்தமாக பேசுகிறாங்க, எப்படி கண் ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்றதை இப்போ நீங்கள் பாருங்கள் திரும்ப. புத்தருடைய வாழ்க்கையில் நடந்ததாக ராகுல் சாங்கிருத்தியனே ஒரு புத்தகத்தில் எழுதுகிறார். அவர் பிச்சை வாங்க போன போது ரொம்ப கேவலமா பேசுறாங்க, திட்டுறாங்க, கேவலமான வார்த்தைகளை ஒண்ணுமே சொல்லாம சிரித்த முகத்தோடு புத்தர் அங்கிருந்து நகர்ந்து விடுகிறார். ஒருத்தர் கேட்டா, ஏங்க அவ்வளவு திட்டுறானே அவன், உனக்கு ஒண்ணுமே இல்லையா அவனுக்கு? புத்தர் சொல்லுகிறார், நண்பா நீ எனக்கு ஒரு பசுமாட்டை கொடுக்கிறாய், அந்த பசுமாட்டை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த பசுமாடு யாருக்கு சொந்தம்? அப்ப எனக்கு தான் சொந்தம். நீ எனக்கு ஒரு உடையை கொடுக்கிறார், அந்த உடையை நான் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது யாருக்கு சொந்தம்? எனக்கு தான் சொந்தம். அது போல என்னை திட்டி அவர்களுடைய வார்த்தைகளை நான் பெற்றுக்கொள்ளவில்லை, அப்போது அது அவர்களுக்கு தானே சொந்தம் என்று புத்தர் சொன்னதாக ராகுல் சாங்கிருத்தியன் எழுதி. இதான் இந்த மாதிரி சம்பவங்கள் உங்களுக்கு வந்து ஒரு கண்டென்ட் பற்றி பேசணும்னா சம்பவங்கள் நிறைய தேவைப்படும். சம்பவங்கள் இணையதளங்களில் கொட்டி கிடக்கு, நிறைய விஷயங்கள். இது வந்து இவ்வளோ அழகாக எடுத்து 40 வினாடியில் சொல்லிடுறாங்க பாருங்கள். பாரதி பாஸ்கர் தமிழகத்தினுடைய முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய பேச்சாளர்கள் ஒருத்தவங்க, சிட்டி பேங்க்கில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. அடுத்தது முதல்ல ஹிட்லர் என்ன சொன்னார், அப்புறம் அப்துல் கலாம் என்ன சொன்னார், வாழ்க்கையில் ஜெயிச்சு மேலே வா அப்படின்னு கல்லூரி மாணவர்களுக்கு முழுக்க வந்து தன்னம்பிக்கை சார்ந்த ஒரு பேச்சு. முதல்ல வந்து ஹிட்லர் சொன்னது, ரெண்டாவது அப்துல் கலாம் சொன்னது, அதுதான் பேசுகிறார். இந்த கண்டென்ட்டை விட்டுருங்க. இப்போ ஒரு கண்ணை பாருங்கள், ஒரு கண்ணு பேசும் பாருங்கள், அதில் அந்த கண் எவ்வளோ அழகாக பேசுதுன்னு பாருங்கள், உச்சரிப்பு பாருங்கள், குரலுடைய உயர்வை பாருங்கள், எவ்வளோ ஒரு சில வார்த்தைகளுக்கு மாற்றம் பருந்து இவ்வளோ அழுத்தம் கொடுக்குறாரு பாருங்கள். அது வந்து நிச்சயம் பார்வையாளரை பிடிச்சி இழுக்கும், அந்த டோன், ஏற்ற இறக்கம், அழுத்தம். இப்போ திரும்ப அதே வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஹிட்லர் என்ன சொல்றான், உன் இலக்கை நோக்கி நீ நடந்து போகாத, ஓடி போகாத, பறந்து செல்லுங்கிறான். பறந்து செல், முடியலையா ஓடு, முடியலையா நடந்து போ, முடியலையா உருண்டு போ, முடியலையா தவறு போ, எப்படி இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கா என்பதான் முக்கியம். ஐயா அப்துல் கலாம் என்ன சொல்றாங்க, நீ இறக்கை இருக்கிறதை மறந்து விட்டு நடந்து செல்கிறாய். எல்லா பறவைகளும் மழை பெய்தால் கூட்டை நோக்கி பறக்கும், ஆனால் வல்லூர் இருக்குதே, பருந்து இருக்குதே, அது என்ன செய்யும் தெரியுமா? கழுகு அது என்ன செய்யும்? மேகத்தை கிழிச்சிட்டு மேலே போய் பறந்துங்கிறது. மேகம் ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் இருந்தா மழை பெய்யுது, எந்த பறவை கூட்ட நோக்கி ஓடிடும் மழை பெஞ்சா, ஆனா இந்த பறவை மேகத்தை கிழித்து கொண்டு மேல் நோக்கி பறக்குங்கிறார். அப்படி மேகத்தை கிழித்து கொண்டு மேல் நோக்கி பறக்கிற பறவைகளாக நீங்க இருக்கீங்க. கண்ணை பாருங்க, கடைசி பேசுகிறபடி முடிக்கிறார் பாருங்க. அங்க அசைவுகளுக்கும் ஏற்றத்துக்கும் சீமான் நல்ல உதாரணம், சீமான், வைகோ போன்றவர்களாம் நல்ல உதாரணம். அடுத்தது ஜான்சிபார் வரை, டாஸ்மேனியாவிலே இருந்து டிம்பெக்ட் வரை, இந்த பூமி பந்தின் உலக நாடுகளிலே வாழுகிற தமிழர்களின் நெஞ்சமெல்லாம் தங்க சிம்மாசனத்திலே நிரந்தரமாக அமர்ந்திருக்கின்ற பேரறிஞர் அண்ணா அவர்கள் உரை முழக்கம் எழுப்பிய பொன்மலை மைதானத்தில் இமய கொடுமுடி முதல் குமரி திருவடி வரை பறந்து கிடக்கின்ற இந்திய உபகண்டத்தில் தேசிய இனங்களை உள்ளடக்கிய இந்த நாட்டை காப்போம் என்ற இலக்கோடு குறிக்கோளோடு நடைபெறுகின்ற இந்த மாபெரும். இப்ப
அதாவது ஒவ்வொரு பேச்சாளரும் பேசுகிற போது இந்த பாஸ்ன்னு ஒன்று விடுவாங்க. கேப் விடலாம், தப்பு இல்லை. எனக்கு வந்து 3 நிமிஷம் கொடுக்குறாங்கன்னா நான் 3 நிமிஷம் ஒப்பிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் இடைவெளி விட்டு பேசலாம். இவருடைய நல்ல உதாரணம் பார்த்திங்கன்னா, மேடையில் பேசுகிறார், கூட்டம் வந்து செட்டில் ஆகலை. அப்படி இவர் பேச தொடங்கினப்ப எல்லாரும் போய் உட்கார போகிறாங்க, எந்திரிக்க போகிறாங்க, கொஞ்சம் மாறுறாங்க. அப்படி கவனிக்கிறார், அப்படியே நிப்பாட்டுறாரு பேச்சை, அப்படி திரும்ப இருந்து எடுக்கிறார். நம்ம பேச தொடங்குறப்ப பொதுவாகவே இந்த கிரிக்கெட்லாம் பார்த்திங்கன்னா ஆட தொடங்குறப்ப முதல் டிஃபென்ஸ் ஆடுவாங்க, அப்புறம் தான் அடிப்பாங்க. இவர் அப்படிலாம் இல்லை, எடுக்கிறப்பே உச்ச ஸ்தாயில் தான், ஹை பிச்சில் தான் எடுக்கிறது. நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்றக்கும் நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா, இதுக்கு உள்ள வித்தியாசம் தான். ஏன்னா இங்கே நான் 40 பேருக்கு பேசுகிறேன், அங்கே ஒரு கிட்டத்தட்ட 40,000 பேருக்கு பேசுகிறேன். அப்போ அந்த 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 அடி வயிற்றுலேருந்து குரல் வரணும், சாதாரண வார்த்தை கூட. அதுக்கு தன்னை தயார்படுத்திக்கணும். தொடர்ந்து அதே மீட்டரில் பேசணும் அப்படின்னா நீங்கள் உங்களை ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு பேசணும். அப்போ உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் தேவைப்படும். அதில் ஒரு பயன்படுத்துகிற வார்த்தை பாருங்கள், அண்ணா பேசிய ஒரு மைதானம், அவ்வளோதான். இதுதான் ஒன்லைன். அதுக்கு அவர் கொடுக்குற இன்ட்ரோ பாருங்கள், என்ன அழகான தமிழ், என்ன அழகான உச்சரிப்பு, எவ்வளோ ஒரு ஹை ஸ்பீடில் பேசுறாரு, எங்கே பாஸ் விடுறாரு பாருங்கள். திரும்ப போடுங்களேன். ஜான்சிபார் வரை, டாஸ்மேனியாவிலே இருந்து டிம்பக்ட் வரை, இந்த பூமி பந்தின் உலக நாடுகளிலே வாழுகிற தமிழர்களின் நெஞ்சமெல்லாம் தங்க சிம்மாசனத்திலே நிரந்தரமாக அமர்ந்திருக்கின்ற பேரறிஞர் அண்ணா அவர்கள் உரை முழக்கம் எழுப்பிய பொன்மலை மைதானத்தில் இமய கொடுமுடி முதல் குமரி திருவடி வரை பறந்து கிடக்கின்ற இந்திய உபகண்டத்தில் தேசிய இனங்களை உள்ளடக்கிய இந்த நாட்டை காப்போம் என்ற இலக்கோடு குறிக்கோளோடு நடைபெறுகின்ற இந்த மாபெரும் going to deal with, and you deal with the difficulties of it. When you handle those hard things close at hand, making those hard decisions right now that you don't want to make, learning those things that you don't like to do, but you're going to deal with, and you deal with the difficulties of it. When you handle those hard things close at hand, making those hard decisions right now that you don't want to make, learning those things that you don't like to do, but you know that in order for you to get where you want to go, this is one of the hoops that you have to flip through. And I'm saying to you, whatever you got to do it, because if you don't, life is going to whoop you until you surrender and say, okay, all right, I cooperate, okay, I learned, okay. They had to wear me out a long time. So if it's hard, then do it hard. Now, how do you hang in there during the hard, difficult times, Les? You must have faith. You've got to believe in yourself. You've got to believe in your abilities. You've got to believe in your service, your company, your ideas. Unquestionably. You got இவர் வந்து உலகினுடைய மிகச்சிறந்த தன்முனைப்பு பேச்சாளர்களில் ஒருத்தர், லெஸ் ப்ரவுன், LESBROWN, லெஸ் ப்ரவுன். அதாவது ஒரு சாதாரண கல்லுக்கும் கூட ஒரு உணர்ச்சியை, உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு ஆங்கில கருப்பின பேச்சாளர் லெஸ் ப்ரவுன். அவர் மீட்டிங்கை நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் போய் உட்காந்திங்கன்னா உற்சாகத்தோடு வெளியே வருவீங்க. 4 பேர் சாத்தலாமான்ட்டு அந்தளவுக்கு அப்படி வருவீங்க. புரூஸ்லி படம் பார்த்து வெளியே வர மாதிரி. தன்முனைப்பு பேச்சு தான். உன்னால் முடியாதது எதுவுமே இல்லை, ஏன் இப்படி இருக்கிறாய், நீ சாதிக்க வேண்டியது 1000 இருக்கிறதே. இந்த டோன் தான் பேசுவார். 1 மணி நேரம் கேட்டிங்கனாலும் இதே டோன்லேயே பேசுவார். நமக்கு அப்படி வெறி வந்துடும் பேசி முடிச்சு வெளியே வர்றப்ப. என்னத்தையாவது சாதிச்சிட மாட்டோமா, அடிச்சு உடைச்சிட மாட்டோமான்னு. அந்தளவுக்கு ஒரு ஹை பிச்சில் திரும்ப அந்த டோன் பாருங்கள். அவனை, அதாவது வாழ்க்கையில் நொந்து கிடக்கிற ஒருத்தனை உற்சாகப்படுத்தி ஊக்கம் அளித்து அனுப்பணும். இதுதான் அவருடைய நோக்கம். எதுக்கு உட்காந்துருக்க போகிறான், 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் காசு கட்டி உட்காந்து பேச்சு கேட்குறான். இப்போ உனக்கு தன்முனைப்பை தூண்டணும், தன்னம்பிக்கையை தூண்டணும். உன்னால் ஜெயிக்க முடியும்டா அப்படின்னு சொல்லணும். யூ கேன் வின். அந்த 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 டோனில் பேசுகிறார். இப்போ பாருங்கள், திரும்ப அந்த டோன், அந்த ஹை பிச் கண்டென்ட்லாம் விட்டுருங்க, புரியலைன்னா பரவாயில்ல. அந்த குரல் ஹை
ஹை பிச், அந்த பாடி லாங்குவேஜ், யூ கேன் டூ இட் அப்படின்னு அந்த பாடி லாங்குவேஜ், அந்த டோன், இந்த தன்முனைப்பை எதிராளிக்குள்ளே கொண்டு போய் இவன் நெஞ்சத்துக்குள்ளே கொண்டு போய் பூத்திடணும். அப்படி பண்ண முடியுமா? பேச்சு செய்யுமா அப்படின்னா செய்யுது. லெஸ் ப்ரோனை திரும்ப பாருங்க. You're going to deal with, and you deal with the difficulties of it. When you handle those hard things close at hand, making those hard decisions right now that you don't want to make, learning those things that you don't like to do, but you know that in order for you to get where you want to go, this is one of the hoops that you have to flip through. And I'm saying to you, whatever you got to do it, because if you don't, life is going to whoop you until you surrender and say, okay, all right, I cooperate, okay, I learned, okay. They had to wear me out a long time. So if it's hard, then do it hard. Now, how do you hang in there during the hard, difficult times, Les? You must have faith. You've got to believe in yourself. You've got to believe in your abilities. You've got to believe in your service, your company, your ideas. Unquestionably. You got. இது மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கு கவனிக்கிறது. இவர்கள் சொல்கிற கதைகள், சம்பவங்கள், இந்த விடுகிற பாசு, பாடி லாங்குவேஜ், ஏற்ற இறக்கம், சொல்கிற கருத்தை வலியுறுத்தி புகுத்துவது எப்படி, இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் இன்னும் என்ன பண்ணலான்னா, டைம் இல்லை எனக்கு, இதை அப்படி மியூட் பண்ணிவிட்டு வெறுமனை அங்கே சேவ் மட்டும் நீங்கள் உட்காந்து சீமானையும் வைக்கோவையும் பார்க்கலாம். நான் தமிழ்லனால சொல்கிறேன், அங்கே சேவ் மட்டும் கவனிக்கலாம். நீங்கள் இவ்வளோ ஒவ்வொரு குரல்லையும் என்னென்ன இருக்குது அப்படின்றது ஒரு விஷயம். இன்னும் நிறைய நல்ல பேச்சாளர்கள் தமிழில் வந்து நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய பேச்சாளர்கள் நிறைய இருக்காங்க. பாரதி கிருஷ்ணகுமார் இருக்கார், இன்னும் கூஞான சம்பந்தன் இருக்காங்க, நிறைய பேர், பாரதி பாஸ்கர், இன்னும் சுமதி, மாதிரி நிறைய பேர், பர்வீன் சுல்தானா, ரொம்ப நல்ல பேச்சாளர். தமிழருவி மணின்னு, தமிழ் நீங்கள் கற்றுக்கணுன்னா தமிழருவி மணியினுடைய உச்சரிப்பை கேட்கணும், அவ்வளோ அருமையாக இருந்தது உச்சரிப்பு. நிறைய பேச்சாளர்கள் இணையம் முழுக்க கொட்டி கிடக்கு. கவனிக்க 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 தான் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து புரிஞ்சிக்க முடியும். லிசனிங் அப்படின்றதான் புரிஞ்சிக்க முடியும். இப்போ நீங்கள் ரிசல்ட்டை சொல்லிவிட்டு ஒரு சின்ன க்ளோசிங்கோடு நான் முடிக்க போகிறேன். சரி, இப்போ இவங்களுடைய கருத்துப்படி ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து யாருக்கு கொடுக்கலாம்? பட்டாளை கொடுக்கலாமா? ரைட், ஃபஸ்ட் ப்ரைஸ் இவங்களுக்கு தான். சூப்பராக பேசுனீங்க, வெரி குட், வாழ்த்துக்கள், கிஃப்ட்டு. வெரி குட், கிரேட். அடுத்து ரெண்டாவது பேர் பேசினார், அடுத்து மூணாவது பேசினவங்க வாங்க. மூணாவது இன்னொருத்தவங்க பேசுகிறேன். ஐயோ சாரி. ஓகே, இந்தாங்க பாண்டிகிருஷ்ணன் சார். எல்லாருக்கும் இந்த சிடி, இது வந்து சிகரம் தொட்ட மனிதர்கள் ஒரு ஆடியோ சிடி, காரில் போட்டு கேட்கலாம். எல்லாருக்குமே கொடுத்துருங்க சிடி. பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட்டு. ஓகேவா? ரைட், தேங்க்யூ வெரி மச். ஜோரா கை தட்டிடுங்க. இருங்க. ஓகே ஓகே, ரைட், நன்றி நன்றி. அடுத்து செகண்ட் ப்ரைஸ் கல்யாண கொட்டகை. யார் கல்யாண கொட்டகை? யார்? நான் உங்களுக்கே தெரியல. வாங்க வாங்க, சூப்பர், வாங்க வாங்க வாங்க. செகண்ட் ப்ரைஸ் நல்லா பேசுனாங்க, வெரி குட். ஆமாம்மா, இல்லை எல்லாரும் கிரேட், வெரி குட், வாழ்த்துக்கள், கிரேட், கை தட்டுங்க, கிளாப். ஓகே, அடுத்து மூணாவது வாங்க. முகப்பு மூன்றாவது. வாங்க, இந்தாங்க அவருக்கு பரிசு, மூன்றாவது பரிசு. கிரேட், வெரி குட் வெரி குட், வாழ்த்துக்கள், சூப்பர். தேவராஜ் சார் கொடுத்தாங்க. எல்லாருக்கும் சிடி, குறுஞ்செய்தி சிடி. வெரி குட். மூணாவது டீம் நல்லா கை தட்டிடலாம் ஜோரா, நன்றி. நான்காவது டீம் வாங்க, ஆறுதல் பரிசு. நாலாவது டீம் வாங்க, பரிசு வாங்க. நான்காவது டீம் வாங்க, உங்களுக்கு ஒரு ஆறுதல் பரிசு இருக்குது, சிடி இருக்குது. வீரப்பன் சார் வாங்க. வீரப்பன் சார் அவர் ஒரு நடுவர். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃபஸ்ட் வருவோம். ஓகே, ரைட், டன், குட். இது குறுகிய நேரத்துக்குள்ள அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, சூப்பர், குட். ஓ, திருப்பத்தூர் சாக்ரட் ஹார்ட் காலேஜ் டீன் அண்ணன் அவங்க, வாழ்த்துக்கள். நாலாவது டீமுக்கு நல்லா கை தட்டிருங்க ஜோரா. ஓகே, க்ளோசிங் செஷன். இவங்க ஜட்ஜி யாருன்னு சொல்லிடுறேன். இவங்க அண்ணன் வந்து, அண்ணன் ஒரு ஜட்ஜு, அவங்க பேர் அஸ்வின் அண்ணாமலை.
நல்லம்மை. 3 பேர் ஜட்ஜி, இவங்க நல்லா கை தட்டிடுங்க. ஓகே, கிரேட். இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம்னா, முதல்ல ஒரு பேச்சு என்ன செய்யும், ஒரு நூல் என்ன செய்யும், இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தோம் ஆரம்பத்தில். ஒரு புத்தகம் வந்து 65 லட்சம் கோடியை உருவாக்கி கொடுத்துருக்கோம்னா புத்தகத்துக்கு அவ்வளோ பெரிய வீச்சு இருக்குது. பேச்சு வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு பார்த்தோம். ஆபிரகாம் லிங்கனில் தொடங்கி மகாத்மா காந்தியில் தொடங்கி மிகப்பெரிய சுவாமி விவேகானந்தர் தொடங்கி மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதெல்லாம் பார்த்தோம். நிறைய பேச்சுக்கள் உதாரணங்கள் பார்த்தோம். நீங்கள் பேசுனீங்க, மேடையில் பேசியது, செய்யக்கூடியது செய்யக்கூடாதவை பார்த்து பார்த்தோம். எல்லாவற்றையும் மீறி ஒரு பேச்சு வெற்றி பெறுதுன்னா ஒரே 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 ஊத்தி நீங்கள் மேடையில் போய் நின்று ஜெயிச்சே தீரணும்னா இது எல்லாத்தையும் பயன்படுத்தலாம் கூட போகிறோம். ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா போய் ஜெயிச்சிடலாம். அது என்ன? ஒரே ஒரு விஷயம். 1987ஆம் ஆண்டு ஒரு குழந்தை, குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு 5 வயசு ஆகிறப்ப 1992 ஆகிறப்போ ஒரு பந்து வீட்டில் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த பந்து கால் பந்து, ஃபுட்பால். நம்ம நாடுகளில் கிரிக்கெட் தான் மிகப்பெரிய தேசிய விளையாட்டை நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் மேலை நாடுகளில், அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் பெரும்பாலும் ஃபுட்பால் தான் அங்கே வந்து விளையாட்டு, விரும்பக்கூடிய விளையாட்டு. அந்த குழந்தைக்கு ஃபுட்பால் மேலே ரொம்ப பெரிய ஆர்வம் வருது. 5 வயசுல ஃபுட்பால் விளையாட தொடங்குது, விளையாண்டுட்டே இருக்குது. தூங்குறப்ப கூட ஃபுட்பாலில் தனியாக வச்சுக்குவோம். அதனால் அவங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா, தூங்குறதுக்குன்னு இந்த அழுக்கப்படாத புது ஃபுட்பாலை வாங்கி மெத்தையில் வச்சுருப்பாங்களாம். தலானி பக்கத்தில் ஃபுட்பாலை வச்சு தான் படுத்துக்குமா. கனவுகள் பூராம் கால்பந்தாட்ட கனவுகள். எல்லா கனவுகளிலும் அந்த குழந்தையே கோல் போட்டு சாதிக்கிற மாதிரியான கனவுகள் வந்து கொண்டே இருந்தது அந்த குழந்தைக்கு. 10 வயதிலேயே அந்த குழந்தையுடைய திறனை பார்த்து அந்த நாட்டினுடைய ஒரு ப்ரைவேட் கிளப்பில் அதை வந்து அண்டர் 10 டீம் ஆடுறதுக்கு எடுத்துக்கிறாங்க. ரொம்ப சிறப்பாக ஆடுது. அந்த அந்த பையன் சிறப்பாக ஆட தொடங்குறான். ஃபுட்பால்லாம் உயிர். எப்படி ஆடுவானா, எல்லோரும் ஒரு பாலை வச்சு ஃபுட்பால் ஆடுவாங்க. அந்த பையன் வந்து 3-4 பசங்க இப்படி, நீங்கள் எல்லாம் ஃபுட்பால் அடி, நான் எல்லாத்தையும் அடிக்கிறேன். 2 பால் 3 பால் வச்சு ஃபுட்பால் அடிச்சு கோல் ஆக்குறது. இவ்வளோ ஃபுட்பால் ஃபுட்பால் ஃபுட்பால். எந்நேரம் பார்த்தாலும் அது சார்ந்த சிந்தனை, அது சார்ந்த வளர்ச்சி. ஆனால் அந்த பையனுக்கு வந்து ஒரு இடியான ஒரு விஷயம் என்ன வந்து விழுந்ததுன்னா, ஒரு ஹார்மோன் டிஃபிஷியன்சி, ஹார்மோன் குறைபாடு ஒன்று இருப்பதாக 10 வயசில் டாக்டர்கள் கண்டறிகிறாங்க. அந்த பையனுக்கு ஒரு குறித்த வயதுக்கு மேல், ஒரு குறித்த அளவுக்கு மேல், உயரத்துக்கு மேல் அந்த பையனால் உயர முடியாது. அந்த பையனுடைய அதிகபட்ச உயரம் 5 அடி 7 அங்குலமாக மட்டுமே இருக்க முடியும். 5 அடி 7 அங்குலத்துக்கு மேலே 1 இன்ச் கூட அந்த பையனால் வளர முடியாது. இது வளர்ச்சி சார்ந்த ஒரு ஹார்மோன் டிஃபிஷியன்சி. என்ன பிரச்சனைனா, கால் பந்தாட்டத்தில் எவ்வளோக்குள்ள உயரமாக இருக்கீங்களோ அவ்வளோக்குள்ள வேகமாக கோல் போடலாம். ஏன்னா கால் நீளமாக வைக்கலாம், ஹைட்டாக இருக்க. அப்போ அடிக்கிற உயரத்தில் கால் எவ்வளோ உயரம் தூக்குறீங்களோ பால் அவ்வளோ உயரத்துக்கு அடிக்கலாம். அப்போ எவ்வளோ உயரமாக இருக்கீங்களோ, ஃபுட்பாலுக்கும் பேஸ்கெட் பாலுக்கும் உயரம் மிக முக்கியமான கருவி. இந்த பையன் நம்ம அளவுக்கு தான் 5 அடி 7 அங்குலத்துக்கு மேலே உயர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. தேம்பி 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 அழுகிறான். போகாத ஊரிலே, போகாத நாடுலே, அமெரிக்க நாடுகள், மேற்கத்திய அமெரிக்க நாடுகள், ஐரோப்பிய நாடுகள்லாம் சுற்றி மருத்துவம் பார்க்குறாங்க. ஒன்றும் பண்ண முடியாது, வளர்ச்சி கிடையாது, அவ்வளோதான். மற்றபடி பையன் ஆக்டிவாக இருப்பான், ஹைட்டாக வளர மாட்டான், அவ்வளோதான். எந்த தேசத்தில் விளையாடத் தொடங்கினானோ அந்த தேசத்தில் அந்த கிளப்பில் அவனுக்கு போதிய வருமானம் இல்லாத காரணத்தால் பக்கத்து நாட்டுக்கு போய் அங்கே ஒரு கிளப்பில் ஒப்பந்தம் பண்ணிவிட்டு கூடுதலாக வருமானம் சம்பாரித்து திரும்பவும் மருத்துவத்துக்கு செலவழிக்கிறாங்க. செலவழிச்சு வைக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே முடியாதுன்னு ஆனதுக்கப்புறம் ஜெயிச்சே தீருவேன், பார்ப்போம், வரட்டும், வளர்ச்சியாக நான் பார்த்துலான்னு ஊக்கமாக இறங்கி அடிக்க தொடங்குறாங்க. வெளிநாட்டு கிளப்புகளுக்காக ஆடுவது, தேசிய அளவு போட்டிக்கு வந்தப்போ தன்னுடைய சொந்த நாட்டுக்கு வந்து ஆடுவது, நேஷனல் கேம்ஸ் எல்லாம் சொந்த நாட்டுக்கு, பணம் சம்பாதிப்பதற்காக கிளப் எல்லாம் ஐபிஎல் மாதிரியான மேட்சஸ்லாம் வெளிநாட்டு ஆடி 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 எல்லோரும் பார்த்து வியக்கிற வகையில் 800க்கும் மேற்பட்ட கோல்கள். இந்த பையனுடைய வரலாற்றை சுருக்கி பார்த்தீங்கன்னா 35 வயதில், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 36 வயதில் 800 கோல்கள் சர்வதேச போட்டியில். 6 முறை தங்க காலணி விருது. எந்த கால் உயராதுன்னு சொன்னாங்களோ அந்த காலுக்கு கோல்டன் ஷூஸ் விருது. 7 முறை கோல்டன் டயோர் விருதுன்னு ஒரு சர்வதேச விருது. தன்னுடைய நாட்டுக்காக 2021ஆம் ஆண்டு கோஃபா அமெரிக்க உலகக்கோப்பையை பெற்றுத்தந்தவன். 2002ஆம் ஆண்டு ஃபீஃபா உலகக்கோப்பையை பெற்றுத்தந்த அர்ஜென்டினா வீரர் லயோனல் மெஸ்ஸி. 5 அடி 7 அங்குலம், 800 கோல்கள். உயரமான வீரர்கள் சாதிக்காத அளவிற்கு 800 சர்வதேச கோல்கள். 6 முறை
தங்க கால்பந்து விருது சர்வதேச அளவில் 7 முறை இருக்கிறதுலேயே மிக அதிக உச்சகட்ட பாராட்டான டயோனர் விருது, பலூன் டயோனர் விருது. எல்லாவற்றுக்கும் மீறி தான் ஆடிய அர்ஜென்டினா நாட்டுக்கு 2 உலக கோப்பைகள், 21ஆம் ஆண்டு கோப்பா அமெரிக்கா உலக கோப்பை, 2022ஆம் ஆண்டு FIFA உலக கோப்பை. இவனால் முடியாது என்று யாரை இந்த ஒரு மருத்துவ உலகம் நிராகரித்ததோ அதை மீறி இன்றைக்கு அந்த மெஸ்ஸிக்கு 3 நாட்டில் குடியுரிமை. பிறந்தது அர்ஜென்டினாவில், விளையாண்டது அர்ஜென்டினாவுக்கு, ஆனால் பெரும்பாலான நாட்கள் கழித்தது ஸ்பெயினில் பார்சலோனியா கிளப்பில். ஸ்பெயின்லேருந்து மாறி இன்றைக்கி பாரிஸில் விளையாண்டுருக்கார், ஃப்ரான்ஸ் நாட்டுக்காக விளையாண்டுருக்கார். மொத்தம் 3 நாடுகளுக்காக விளையாண்டு இருக்கக்கூடிய மனிதர். அவருடைய வருமானம் என்ன தெரியுமா? 8000 கோடி ரூபாய். 8000 கோடி ரூபாய். உலகத்திலேயே ஒரு கால்பந்தாட்ட வீரர் சம்பாதிக்கக்கூடிய அதிகபட்ச தொகை இது. எப்படி? மருத்துவ உலகால் நிராகரிக்கப்பட்ட ஒரு மனிதன். காரணம் பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ். வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்கள் மட்டுமல்ல, வெற்றி பெற்ற பேச்சாளர்களும், வெற்றி பெற நினைக்கிற பேச்சாளர்களும் பின்பற்ற வேண்டிய அவசிய உத்தி பிராக்டிஸ் தான். இந்த மைக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த 40 நிமிஷம் நான் என்ன பேசணும்னு கடந்த ஒரு வாரமாக நிறைய கலைகளை சேர்த்து உருவாக்கி நான் பேசின இந்த விஷயம் என்ன எந்த குறிப்பும் கிடையாது. எல்லா விஷயங்களையும் உருவாக்கி பேசி பேசி பார்த்து இந்த மைக்கை தொட்டிருக்கேன். இதுதான் என்னுடைய தகுதிப்பாடு. இதுதான் எல்லோரும் பின்பற்றுகிற ஒரு விஷயம். அதை நாமும் கை கொண்டால் நிச்சயம் நாமும் வெற்றி பெற முடியும். வாய்ப்பு தந்த பெட்டக அமைப்பினருக்கு நன்றி.